ஹலோ நண்பர்களே, டெய்லி டோஸ் ஆஃப் சன்ஷைன் டிராமாவோட 7வது எபிசோடு தான் பார்க்க போறோம். டிராமாவோட ஸ்டார்டிங்லயே நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் வீட்டுக்கு போன பாடு இல்ல. அப்ப ஹீரோக்கு ஹீரோயினை பிடிச்ச விஷயத்த சொல்லிடுறான். அது மட்டும் இல்லாம நம்ம இனிமேல் டேட் பண்ண ஆரம்பிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்கறான். நம்ம ஹீரோயினுக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல. அப்ப கரெக்டா ஹீரோயினுக்கு ஏதோ லேண்ட்லைன் நம்பர்ல இருந்து கால் வருது. அதே நேரத்துல ஆம்புலன்ஸ் தான் காட்டுறாங்க. யாரோ ஒருத்தர் ரத்த வெள்ளத்துல கிடக்குறாங்க. சோ அடிப்பட்டவனை அவசர அவசரமா ஆம்புலன்ஸ்ல போயிட்டு இருக்காங்க. அதே டைம்ல நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்ணிருக்கிறது போலீஸ்னு தெரிய வருது. அப்ப கரெக்டா நம்ம டாக்டர் டாங்குக்கு கால் வருது. பைபிள் நைட் ஷிப்ட்ல ஓபி அடிச்சு தூங்கிட்டு இருக்காரு. ஒருத்தன் சூசைட் அட்டன் பண்ணிட்டான். நம்ம ஹாஸ்பிட்டல் தான் வந்துட்டு இருக்கான். ஃபர்ஸ்ட் எய்ட் தேவையானதுல ரெடி பண்ண அப்படின்னு சொல்லிடுறாங்க. நம்ம டாங் வரதுக்குள்ளேயுமே டியூட்டில இருக்கிற டாக்டர் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. என்னடா விஷயம் கேட்டா இந்த பைபிள் சாப்ஸ்டிக் எடுத்து அவன் கழுத்துல அவனே குத்தி சூசைட் அட்டன் பண்ணிருக்கான். சோ சைக்கலாஜிக்கலா ஏதோ ப்ராப்ளம் இருக்கிற மாதிரி தெரியுது. அதனாலதான் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சோ அந்த பேஷண்டோட சிஸ்டர் கிட்ட போய் நம்ம காங் பேசுறாரு. உங்க பிரதருக்கு என்ன நடந்துச்சுன்னு நீங்க உண்மையை சொன்னாதான் எங்கனால சேவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்போ ஒரு பிளாஷ்பேக்க காட்டுறாங்க. இந்த பையன் பேரு ஜங்கி. அவனுக்கு அவன் கழுத்துல ஏதோ ஊர்ற மாதிரியே தெரிஞ்சிருக்கு. டேய் நீ இங்கேயும் வந்துட்டியாடா அப்படின்னு சொல்லி கோவத்துல சாப்ஸ்டிக் எடுத்து அவன் கழுத்துல அவனே சொருகி சூசைட் அட்டன் பண்ணிருக்கான். இந்த விஷயத்தை ஜங்கியோட சிஸ்டர் டாக்டர் காங் கிட்ட சொல்றாங்க. சோ காங்கும் இந்த விஷயத்தை டாக்டர் வேங் கிட்ட கன்வே பண்றாரு. சரி ஓகே, சர்ஜரி முடிஞ்ச ஃபர்ஸ்ட் கண்ணை திறக்கட்டும், அப்புறம் என்னன்னு பாத்துக்கலாம் அப்படின்னு வேங் சொல்லிடுறாரு. இப்ப நம்மளுக்கு சேனதா காட்டுறாங்க. பைபிள ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கான் அவனோட ரெஸ்டாரண்ட்ல. அவங்க அப்பா டெலிவரி பண்ற கிளம்பா கூட அதை புடிக்கிட்டு ஓடுறான். இத பாக்குற சேனோட அம்மாக்கே ஷாக் ஆகுது. என்ன இன்னைக்கு பையன் உளுந்து வேலை செய்யறா அப்படின்னு அவங்க அப்பாட்ட சொல்லிட்டு இருக்காங்க. சோ டெலிவரிக்கு போனவன் ஒரு இடத்துல பைக்கை நிறுத்தி யோசிச்சுட்டு இருக்கான். ஏன்னா நேத்து ஹீரோவும் ஹீரோயினும் பேசிட்டு போயிருப்பாங்களே, அதே இடத்துலதான் சேனன் இருந்திருக்கான். ஹீரோ ஹீரோயினை பிடிக்கும் சொன்ன விஷயத்தையும் கேட்டிருக்கான். இதனால பைபிள செம்ம அப்செட். அப்படியே லைட்டா ஹீரோயின் வீட்டு சைடு வருவான். பட் ஹீரோயினோட அம்மா கண்ணில் பட்டுறான். உள்ளவாடா ஹீரோயின் உள்ளதா இருக்கா, அப்படி இன்னைக்கு லீவு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் சேனுக்கு அவளுக்கு லீவுங்கிற விஷயமே தெரியுது. அது மட்டும் இல்லாம அவளுக்கு உடம்பு சரியில்லடா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதே நேரத்துல ஹாஸ்பிட்டல்ல தான் காட்டுறாங்க. நம்ம கிம்மோட அம்மா சீனியர் டாக்டரை புடிச்சு கத்தி கதறி எழுதிட்டு இருக்காங்க. என் பையன் இறந்ததுக்கு நீங்க தாண்டா காரணம். அவன் உடம்பு ஃபுல்லா சரியாகனையே எதுக்கு டிஸ்சார்ஜ் பண்ணீங்க, இப்ப அவன் எங்களை விட்டு மொத்தமா போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அழுது கதறிட்டு இருக்காங்க. மத்தவங்களுக்கு எல்லாம் என்ன பேசுறதுன்னே தெரியல. கிம்மோட அப்பானாலையுமே சுத்தமா கண்ட்ரோல் பண்ண முடியல. உங்க யாரையுமே நான் சும்மா விட மாட்டேன்டா அப்படின்னு கத்துன்னு கத்திட்டு இருக்காரு. நம்ம டாக்டர் வேங் தான் அவங்க அப்பாவை கட்டி பிடிச்சு சமாதானப்படுத்திட்டு இருக்காரு. சோ கிம் இறந்துட்டாரு. அதுக்கப்புறம் டாக்டர்ஸ் எல்லாம் மீட்டிங் போட்டு இதை பத்தி பேசிட்டு இருக்காங்க. நம்ம வேங் இருந்துட்டு டிஸ்சார்ஜ் பண்ற ஒரு வாரத்துக்கு முன்னாடி கிம் கிட்ட நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரிஞ்சது. அவர் தன்னை காயப்படுத்திக்கிற மாதிரி எந்த இன்சிடென்ட்டும் பண்ணல. அது மட்டும் இல்லாம படிப்புல ரொம்ப ஆர்வமா இருந்தாரு அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க. சோ இது எல்லாத்தையும் பேசி முடிச்சுட்டு சீனியர் டாக்டர் அங்க இருந்து கிளம்பலான்னு பார்த்தா நம்ம டாக்டர் அங்க இருந்துட்டு மனசாட்சியெல்லாம் எப்படி பிஹேவ் பண்றீங்க, அவன் நம்ம பேஷண்ட், நம்ம டிஸ்சார்ஜ் ஆகி ஒரே நாள்ல சூசைட் பண்ணி இறந்திருக்கான். சோ இதுல நம்ம தப்பு தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதுக்கப்புறம் நம்ம வேங் தான் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லி நாங்க சமாதானப்படுத்துறாரு. அதே நேரத்துல இன்சார்ஜ் லேடி இவங்க டிபார்ட்மெண்ட் நர்ஸ் கூட மீட்டிங் போடுறாங்க. இதுக்கு மேல கிம்ம பத்தியும் நடந்த விஷயத்தை பத்தியும் யாரும் யாருக்கிட்டையும் டிஸ்கஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. சோ மீட்டிங் முடிச்சு கிளம்புறதுக்கு முன்னாடி யாராவது ஹீரோயினை கான்டாக்ட் பண்ணீங்களா அப்படின்னு கேட்டா ஃப்ரெண்ட் நர்ஸ்காரி கான்டாக்ட் பண்ணிருக்கா. பட் ஹீரோயின் கால் பிக் பண்ணல அப்படின்னு சொல்லிடுறா. சரி ஒன்னும் பிரச்சனை இல்ல, நாளைக்கு அவன் டியூட்டிக்கு வரட்டும். கிம்மோட விஷயத்தை யாருமே ஹீரோயின் சொல்லாதீங்க, ஏன்னா அந்த பேஷண்ட் கூட அவர் ரொம்ப அட்டாச் ஆயிருந்தா, முடிஞ்ச அளவுக்கு அவளுக்கு சப்போர்ட்டிவா இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்ப நம்மளுக்கு ஹீரோவை தான் காட்டுறாங்க. ஹீரோக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கு. ஏன்னா கிம் அவரும் ட்ரீட் பண்ணிருக்காருல, அதனால நம்ம ஹீரோவும் ரொம்ப சோகத்துலதான் உட்காந்துட்டு இருக்கான். அப்ப கரெக்டா வேங் மெசேஜ் பண்றாரு, எனக்கு மனசே சரியில்லை, இன்னைக்கு ட்ரிங்க் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி. இப்ப நம்மளுக்கு சேனதா காட்டுறாங்க. ஹீரோயின் மெசேஜ் பண்ணலாமா வேண்டாமான்னு கன்ஃபியூஷன்லயே இருக்கான். அப்ப இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வெளியே ஏதோ சத்தம் கேக்குது. போய் பார்த்தா ஹீரோ கண்ணா பின்னான்னு குடிச்சு அன்கான்சியஸ்ல இருக்கான். நம்ம வேங் தான் தள்ளாடி கூப்பிட்டு வந்துட்டு இருக்காரு. என்னடா நடந்துச்சுன்னு கேட்டா இவன் ட்ரீட் பண்ற பேஷண்ட் ஒருத்தன் சூசைட் அட்டன் பண்ணி இறந்துட்டான், அதனால ரொம்பவே அப்செட் ஆயிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு வேங். இத கேட்கிற சேனுமே லைட்டா அப்செட் ஆகலாம். அப்ப வேங் இருந்துட்டு அந்த பேஷண்ட் ஹீரோயினுக்கு ரொம்ப ரொம்ப க்ளோஸ், அதனால ஹீரோயினும் பத்திரமா பாத்துவா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. ஒரு வழியா நம்ம சேன் தான் ஹீரோவை தூக்க முடியாம தூக்கிட்டு அவன் பிளாட்ல படுக்க வைக்கிறான். அடுத்த நாள் ஹீரோ கண்ணை முடிச்சுட்டு வந்தா சேன் மூஞ்சில தான் முடிக்கிறான். ஃபுட்டோட ரெடியா இருக்கான் நம்ம சேன். ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோ வந்துட்டு நீ இப்ப இங்க இருக்கிறது முக்கியம் இல்ல, தயவு செஞ்சு ஹீரோயின் கூட இரு, அவ ரொம்ப அப்செட் ஆயிடுவா இந்த விஷயம் தெரிஞ்சா அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அதுக்கு சேன் இருந்துட்டு அன்னைக்கு நீங்க ரெண்டு பேரும் பேசினது நான் கேட்டேன். சோ நீங்க டேட்டிங் தானே பண்ணிட்டு இருக்கீங்க, அதனால நீயே அவளை பாத்துக்க அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அப்ப நம்ம ஹீரோ வந்துட்டு டே லூசு பையிலே என் மனசுல என்ன இருக்குங்கிற விஷயத்த அவர்கிட்ட சொல்லிட்டேன், ஆனா அப்பதான் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கால் வந்துச்சு, எனக்கு இப்ப வரைக்கும் அவர்கிட்ட பதில் வரலடா அப்படிங்கிற விஷயத்த ஹீரோ சொல்றான். சோ அதனால நம்ம சேனும் ஹீரோயினுக்கு கால் பண்ணி ரெஸ்டாரண்ட் மீட் பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்றான். பட் ஹீரோயின் போற மாதிரி இல்ல.
ஹீரோயினோட அம்மாவும் எவ்வளவு அட்வைஸ் பண்ணி பார்ப்பாங்க, நீ ரொம்ப அப்செட்டா இருக்க, கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ண அப்படிங்கிற மாதிரி. பட் ஹீரோயினுக்கு டியூட்டி தானே முக்கியம், நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா. நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயின் டியூட்டிக்கு வந்தா இப்ப ஜங்கின்னு சொல்லிட்டு சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணி பேஷண்ட் அட்மிட் ஆயிருக்காருல, அவரை பத்தி தான் சொல்லிட்டு இருக்காங்க. சோ ட்ரீட்மெண்ட் எடுக்கும் போதும் சில சமயம் வைலன்ஸா நடந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. அப்ப ஃப்ரெண்டு மஸ்கார் இருந்துட்டு நான் அந்த பேஷண்ட பாத்துக்கிறேன்னு சொல்றா. பட் ஹீரோயின் ஒத்துக்கிற மாதிரி இல்ல, அவர் இருக்கிறது என்னோட ரூம்ல, அதனால நானே பாத்துக்கிறேன், எனக்கு வெறும் கோல்டு தான் அப்படின்னு சொல்லிடுறா. இது எல்லாத்தையும் பார்க்கும் நோட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் பேஷண்ட் இருக்கிற ரூமுக்கு போறதுக்கு முன்னாடி கூட கிம் இருக்கிற பெட்டை பார்த்து தான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. இப்ப வரைக்கும் அவர் இறந்த விஷயம் அவருக்கு தெரியுமா இல்லையாங்கிறது நம்மளுக்கு காட்டல, ஆனாலும் ஹீரோயின் ஃபீல் பண்றா. சோ நம்ம ஹீரோயினை இப்ப அட்மிட் ஆயிருக்கிற ஜங்கி பேஷண்ட் பிரஷர்ல செக் பண்ணி முடிச்சுட்டு போனா அந்த பேஷண்ட் இருந்துட்டு இப்பதான் கழுத்துல ஆபரேஷன் பண்ணிருக்காங்க, அதே இடத்தை புடிச்சு பிச்சிட்டு இருக்கான். இத பாக்குற ஹீரோயினுக்கு சரியான ஷாக் ஆகுது, கத்தி கதறிடுறா. எல்லாரும் வந்து ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு அந்த பேஷண்ட சமாதானம் படுத்திடுறாங்க. அப்ப நம்மளுக்கு ஒரு பிளாஷ்பேக் காட்டுறாங்க. இந்த பேஷண்ட் ஜங்கியும் அவங்க ஒய்ஃபும் ஒரு கிரிமேஷன் நடக்கிற இடத்துல இருக்காங்க, கையில அஸ்தி வச்சிருக்காங்க. அப்ப போர்டுல ஜங்கி குழந்தையோட அஸ்தி தான் அப்படிங்கிற விஷயம் வருது. சோ இவங்க குழந்தை இறந்து போச்சு, அதை நினைச்சு ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காரு அன்கான்சியஸ்லி கூட. அதுக்கப்புறம் டாக்டர் வேங் ஜங்கியோட சிஸ்டர் கிட்ட தான் கவுன்சில் பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா ஜங்கியோட பாஸ்ட் ஹிஸ்டரி தெரிஞ்சாதான் இவங்கனால ஃபர்தரா அவருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும். அப்ப அவங்க சிஸ்டர் இருந்துட்டு ஜங்கி அவன் ஆசைப்பட்ட பொண்ணுதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டான், இவங்களுக்கு அழகான ஒரு குழந்தையும் பிறந்திருக்கு, இவங்க லைஃப் ரொம்ப ஸ்மூத்தா போயிட்டு இருக்கு. பட் திடீர்னு ஒரு நாள் அந்த குழந்தை சடன் டெத் சிண்ட்ரம்ல இறந்து போயிருக்கு. காலையில இவங்க எந்திரிச்சு பார்த்தா பேச்சு மூச்சு இல்லாம இருந்திருக்கு. இதனால ஜங்கி அவரோட ஒய்ஃப் ரெண்டு பேருமே ரொம்ப அஃபெக்ட் ஆயிருக்காங்க. அதுலயும் ஜங்கியோட ஒய்ஃப்னால இந்த ப்ராப்ளத்துல இருந்து வெளியே வரவே முடியல. கிட்டத்தட்ட அவங்க புருஷங்கிட்டையும் கூட அவங்க பேசுறதே நிறுத்திட்டாங்க. இந்த அளவுக்கு மன உளைச்சல்ல கிட்டத்தட்ட ஒரு நடைப்பிணமா தான் வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. அப்படின்னு அவங்க சிஸ்டர் நம்ம டாக்டர் வேங் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப நம்மளுக்கு ஜங்கியை தான் காட்டுறாங்க. பயபுல இப்பதான் கண்ணே முழிக்கிறான். அப்ப திடீர்னு அவன் பக்கத்துல யாரோ தூக்குல தொங்குற மாதிரி ஒரு ஷேடோ தெரியுது, அதை பார்த்து ரொம்ப பயப்படுறான். அங்க சீன் கட் ஆகுது. அதே நேரத்தில் டாக்டர்ஸ்ல உட்காந்து இந்த ஜங்கியை பத்தி தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அங்க வர சீனியர் டாக்டர், இன்னைக்கு பிரசன்டேஷன் இருக்கு, ஏன்னா இப்ப சூசைட் பண்றது ரொம்ப அதிகமாயிட்டு இருக்கு, எந்தெந்த பேஷண்டோட ஃபேமிலியில சூசைட் பண்ணி இறந்திருக்காங்களோ அதோட லிஸ்ட் எடுத்து அவங்க சம்பந்தமான ஒரு பிரசன்டேஷன் கொடுக்க சொல்லி பேங்க் கிட்ட சொல்றாரு. நம்ம பேங்க்கும் சரியா படுது. அதுக்கப்புறம் நம்ம டாக்டர் வேங் அந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்க நர்ஸ் எல்லாத்துக்குமே ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்து கொடுக்கறாரு. இத பாக்குற மின்னுக்கு நல்லாவே தெரியுது, ஏன்னா இவ உருட்டி சாப்பிடணுங்கிறதுக்காக மொத்த டிபார்ட்மெண்ட்டுக்குமே ஃபுட் ப்ரொவைட் பண்ணிருக்காரு. அதுவும் அளவு அதிகமா இருக்கிறதுனால எல்லாத்து முகத்துல சிரிப்பு வேற தாங்க முடியல. ஒரு கட்டத்துல நம்ம மின்னே வேங்க் கிட்ட தேங்க்ஸ் சொல்லிடுறான். பயபுள்ளிக்கு இப்பதான் சந்தோஷமே வருது. மின்னுக்கும் சந்தோஷமா தான் இருக்கு, ஏன்னா இவ சாப்பிட்டாலா இல்லையான்னு இவ மேல அக்கறை எடுத்துக்கிறது யாருமே இல்ல. அது மட்டும் இல்லாம இவ உருட்டி சாப்பிடறதுக்காக மொத்த டிபார்ட்மெண்ட்டுக்கு வாங்கி கொடுத்திருக்காரு, எவ்வளவு நல்லவரா இருப்பாரு நம்ம வேங்க். அதுக்கப்புறம் மின்னு டியூட்டி முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தா இன்னும் அவ லோன் கட்டலங்கிற லெட்டர் வந்துகிட்டே இருக்கு. பாவம், அவளுக்கு என்ன பண்றதுன்னு புரியாம உட்கார்ந்துருக்கா. அதே நேரத்துல டியூட்டி முடிச்சுட்டு வர நம்ம ஹீரோயினை சான் அவன் கையால ஃபுட் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட வச்சிட்டு இருக்கான். ஏன்னா இவ ஃபுல் ஸ்ட்ரெஸ்ல இருப்பாங்கிறது அவன் நல்லாவே புரியுது. சோ அவளை கம்ஃபர்ட் பண்றதுக்காக அவன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். இப்ப நம்மளுக்கு இன்னோட அப்பாவை தான் காட்டுறாங்க. ஹாஸ்பிட்டலுக்குள்ள வர ட்ரை பண்றாரு. பட் செக்யூரிட்டிஸ் அவர் அலோவ் பண்ற மாதிரி இல்ல. அந்த இடத்துக்கு இன்சார்ஜ் லேடி வந்துடுறாங்க. அவங்க அப்பா இருந்துட்டு இங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கும் போதாவது என் பையன் உயிரோடு இருக்கான்னு ஒரு சந்தோஷம் இருந்துச்சு, இப்ப மொத்தமா என் வாழ்க்கையை விட்டு போயிட்டாண்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லி அழுதுட்டு இருக்காரு. நம்ம இன்சார்ஜ் லேடிக்குமே என்ன பேசலன்னு தெரியாம ஸ்டன்னாக நின்றுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹிம்மோட அப்பா வெளியே வந்து ஹாஸ்பிட்டலையே பார்த்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்காரு. பாவம், இதை வெளியே வர இன்சார்ஜ் லேடியும் நோட் பண்றாங்க. அவங்களுக்கும் புரியுது இவங்க எந்த அளவுக்கு மன உளைச்சல் இருப்பாங்க அப்படின்னு. பட் பாவம், அவங்கனால என்ன பண்ண முடியும். இங்க கான்ஃபரன்ஸ் மீட்டிங்கும் ஸ்டார்ட் ஆகுது. சர்வைவர்ஸ் ஆஃப் சூசைட் லாஸ் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்றாங்க. அதாவது நெருக்கமான ஒருத்தர் சூசைட் பண்ணி இறந்ததுக்கு அப்புறம் மீதி இருக்க ஒருத்தர் எதுக்கு வாழ்றோம்னு தெரியாம டிப்ரெஷன் இருப்பாங்க, அவங்க சம்பந்தமான கான்ஃபரன்ஸ். அப்ப கிம் இருந்துட்டு ஹீரோயின் இன்னும் வரல, ஃப்ரண்ட் டெஸ்க்ல தான் இருக்கா, பரவாயில்லையா அப்படின்னு கேக்குறாங்க. இன்சார்ஜ் லேடியும் பரவாயில்ல விடு, அவ அங்கேயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. மீட்டிங்கோட ஸ்டார்டிங்லயே ஜங்கியை பத்தி பேசுற நம்ம வேங், அவருக்கு 33 வயசாச்சு, அவருடைய முதல் குழந்தையும் தவற விட்டுட்டாங்க. இதனால அவரை விட அவங்க ஒய்ஃப் ரொம்ப மன உளைச்சல் இருந்திருக்காங்க. ஒரு நாள் அவர் ஆபீஸ் போயிட்டு ரிட்டர்ன் வீட்டுக்கு வரும்போது அவங்க ஒய்ஃப் அங்க சூசைட் பண்ணி இறந்து கிடக்குறாங்க. இந்த விஷயத்தை தான் ஜங்கி டாக்டர் வேங் கிட்ட சொல்லியிருப்பாரு. இப்ப டாக்டர் வேங் இந்த கான்ஃபரன்ஸ்ல எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம நம்மளுக்கு நெருக்கமானவங்க இல்ல நம்ம ரொம்ப அன்பு வச்சிருக்கிறவங்க சடனா நம்மளை விட்டு போகும்போது எல்லாத்துக்கும் நம்ம தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி தோணும் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா ஜங்கியும் கூட அன்னைக்கு நான் ஆபீஸுக்கு போறேன்னா என் ஒய்ஃப்க்கு இந்த மாதிரி நடந்திருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லிதான் ஃபீல் பண்ணிருக்காரு. சோ இதை டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணி முடிக்கிறாரு டாக்டர் வேங். நெக்ஸ்ட் நம்ம கிம் பேஷண்ட பத்தி தான் பேசுறாரு. இப்ப ஹீரோயினை காட்டுறாங்க. பேக்ரவுண்ட் வாய்ஸ்ல வேங் சொல்றதா ஓடிட்டு இருக்கு. ஒருத்தர் சூசைட் பண்ணி இறந்தாங்கன்னா அது மினிமம் 5 to 10 பேத்த பாதிக்கும். அதாவது அவங்களுக்கு க்ளோஸ் சரௌண்டிங்ல இருக்கிறவங்கள யார் யார் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கறத நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. பட் எண்ட் ஆஃப் தி டே நம்மள ஒரு நார்மல் ஹியூமன் தான். இந்த கிம் பேஷண்ட் ரொம்ப மாசம் நம்ம கூட டிராவல் பண்ணிருக்காரு. கண்டிப்பா இந்த பாதிப்பு நம்ம கிட்டே இருக்க வாய்ப்பு
வாய்ப்பு இருக்கு. பட் நம்மளுடைய மெடிக்கல் ஃபீல்ட்ல ஒரு பேஷண்ட் இருந்து நம்ம அங்கேயே ஸ்டாப் ஆயிட்டோம்னா மத்த பேஷண்டோட லைஃப் கொஸ்டின் மார்க் ஆயிரும். சோ அடுத்த பேஷண்ட்டையும் நம்ம காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு நம்மளுக்கு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இப்ப நம்ம கிம்மோட அப்பாவை தான் காட்டுறாங்க. இருட்டாயிருது, இன்னும் இந்த ஹாஸ்பிட்டல் முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்காரு. அப்ப அங்க வர இன்சார்ஜ் லேடிக்கு இவர்கிட்ட என்ன பேசி கம்ஃபர்ட் பண்றதுன்னே புரியல. அதனால அங்க இருக்கிற டேபிள்ல அவங்களும் உட்காந்துறாங்க. அதே நேரத்துல நம்ம ஹீரோயின் பஸ் ஸ்டாப்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கா. கரெக்டா ஹீரோவும் வராரு. ரெண்டு பேரும் பஸ்ல வீட்டுக்கு போயிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோ வாயை வச்சுட்டு சும்மா இல்லாம நீ நல்ல ஹெல்த்தி ஃபுட்டா சாப்பிடு, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல இருக்காத, எப்பவுமே உன்னை பிஸியாவே வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ் பண்றான். பட் நம்ம ஹீரோயின் நார்மலா தான் பிஹேவ் பண்றான். உங்களுக்கு நிறைய பேஷண்ட் வந்திருப்பாங்க நினைக்கிறேன், அதனால ரொம்ப நர்வஸா இருக்கீங்கன்னு இவங்கிட்ட சொல்லிட்டு இருக்கா ஹீரோயின். அப்போ ஒரு பஸ் ஸ்டாப்ல ஒரு கேமோட அட்வர்டைஸ்மெண்ட் பாக்குற ஹீரோயினுக்கு கிம்மோட ஞாபகம் வருது. பாத்தீங்களா இந்த கேம்ல ஒரு லேடி இருக்காங்களா, அவங்க தான் மீடியேட்டராமா, என்ன இந்த கேரக்டர் கூட தான் கம்பேர் பண்ணி பேசிட்டு இருப்பான் கிம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இத கேக்குற ஹீரோக்கு ஜர்க்காயிருது. ஏன்னா கிம் இன்னும் உயிரோடு இருந்தா எப்படி பேசலாம் அந்த மாதிரி பேசிட்டு இருக்கா. இங்க என்ன நடக்குதுன்னு புரியாம திக்கி முக்காடி உட்கார்ந்துட்டு இருக்கா நம்ம ஹீரோ. நெக்ஸ்ட் டேவும் ஆயிருது. இன்னும் ஹாஸ்பிட்டல் முன்னாடி கிம்மோட அப்பா உட்கார்ந்துட்டு இருக்காரு. பக்கத்து டேபிள்லயே இன்சார்ஜ் லேடியும் இன்னும் அங்கேயே உட்கார்ந்து இருக்காங்க பாவம். அப்போ கிம்மோட அப்பா இருந்துட்டு இதே மாதிரி தானே பொறுமையா என் பையன் பக்கத்திலேயே நீங்க உட்கார்ந்துருப்பீங்க, கண்டிப்பா இந்த ஹாஸ்பிட்டல் அவன் தனியா இருந்திருக்க மாட்டான்னு நான் நம்புறேன், அவனுக்கு நிறைய மெமரிஸ் இந்த ஹாஸ்பிட்டல் தான் இருக்குன்னு சொல்லி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அங்க கிளம்ப பாக்குறாரு. ஆனா அவருக்கு புரிஞ்சிருது இவங்க நல்லாவே ட்ரீட் பண்ணி இருக்காங்க. சோ இவங்களை பிளேம் பண்ணி அவர் என்ன பண்ண போறாரு, பையனும் போயிட்டான். அப்ப நம்ம இன்சார்ஜ் லேடி சூசைட் பண்ணி இறந்தவங்களோட குடும்பத்துக்கு ஒரு வீக்லி குரூப் மாதிரி நம்ம யூனிட்ல கண்டக்ட் பண்றோம். சோ நீங்க இஷ்டம் இருந்தா வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதுக்கு மேல நான் ஜாயின் பண்ணி என்னமா பண்ண போற அப்படின்னு இன்னொரு அப்பா கேட்டா இன்சார்ஜ் லேடி இது உங்களுக்காக மட்டும் இல்ல, பிடிச்ச ஒருத்தரை இழந்துட்டு கஷ்டப்படுற எல்லாத்துக்காகவும் தான் நாங்க வச்சிருக்கோம், ஏன்னா இதோட லைஃப் முடிய போறது கிடையாது, நீங்க வந்து பாருங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. நெக்ஸ்ட் சீன்ல நம்ம இன்சார்ஜ் லேடி சொன்ன மாதிரி வீக்லி குரூப் தெரப்பி தான் ஸ்டார்ட் ஆகுது. எல்லா பேஷண்ட்ஸ் அங்க உட்கார்ந்திருக்காங்க, டாக்டர் நர்ஸ் எல்லாரும். பட் ஹீரோயின் மட்டும் அங்க இல்ல. அப்ப நம்ம சீனியர் டாக்டர் இருந்துட்டு புதுசா வந்திருக்கிற பேஷண்ட் ஜங்கிய எல்லா பேஷண்ட்க்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறாரு. அது மட்டும் இல்லாம இங்க இருக்கிற எல்லாருமே அவங்க கூட க்ளோஸா லைஃப்ல ஒரு பார்ட்டா இருந்தவங்களை இழந்தவங்க தான். எதையுமே உங்க மனசுக்குள்ள வச்சுக்காதீங்க, ஏதாவது ஷேர் பண்ணுங்க, நாங்க இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி செஷன் ஸ்டார்ட் பண்றாரு. அப்போ ஒரு பொண்ணு அவங்க அப்பா இறந்ததை சொல்லி ஃபீல் பண்றா. இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் அவங்க கஷ்டத்தை சொல்றாங்க. கடைசியா ஒருத்தர் அவங்க ஒய்ஃப் இறந்த விஷயத்த சொல்லிட்டு இருக்கும் போது நம்ம ஜங்கி ஒரு மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறான். இதை நம்ம சீனியர் டாக்டர் நோட் பண்றாரு. அவர் இருந்துட்டு ஜங்கி கிட்ட உன் ஒய்ஃபோட ஃபியூனரலுக்கு நீ போனியா அப்படின்னு கேட்கிறாரு. பட் ஜங்கி போகவே இல்ல. கடைசியா ஃபியூனரல் அப்ப கூட நம்ம ஜங்கி அவன் ஒய்ஃபோட முகத்தை பார்க்கல. மேபி இதுவும் அவனுக்கு பெரிய கவலையா இருந்திருக்கலாம். அதனால நம்ம சீனியர் டாக்டர் வந்துட்டு டாக்டர் சாவ் அங்க நடுவுல படுக்க வச்சுட்டு ஜங்கி கிட்ட இவங்களை உன் ஒய்ஃபா நினைச்சுக்கோ, அவகிட்ட என்ன சொல்லணும்னு நினைக்கிறியோ அதை சொல்லு அப்படின்னு சொல்றாரு. மனசை விட்டு பேச வைக்கிறாரு. நம்ம ஜங்கியும் அவன் ஒய்ஃப் கிட்ட இத்தனை நாளா என்ன சொல்லணும்னு நினைச்சானோ அதை மனசை விட்டு சொல்றான் அழுதுகிட்டே. இதை எல்லாத்தையும் அங்க வந்திருக்கிற கிம்மோட அப்பாவும் பார்த்துட்டு தான் இருக்காரு. அப்ப கரெக்டா நம்ம ஹீரோயின் ஒரு ரிப்போர்ட் கொடுக்க வேண்டியது இருக்கு, நான் தெரப்பி ரூம் போறேன்னு சொல்லிட்டு அங்கதான் வந்துட்டு இருக்கான். அதே நேரத்தில் நம்ம ஹீரோவும் டாக்டர் வேங்க பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஹீரோ இருந்துட்டு ஹீரோயின் பாக்குறதுக்கு ஓகேவா தெரிஞ்சா பரவாயில்ல, ரொம்ப ஓகேவா தெரியுறாடா அப்படின்னு சொல்றான். என்னடா சொல்றேன்னு கேட்டா கிம் இறந்ததையே அவன் மறந்துட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இதை கேட்கிற வேங்கே ஷாக் ஆகுறான். அப்ப கரெக்டா இங்க செஷனும் முடியுது. ஹீரோயின் அப்பதான் உள்ள என்ட்ரி கொடுக்கறா. உள்ள வந்தவ கிம்மோட அப்பா அங்க இருக்கிறத நோட் பண்ணிடுறா. அப்ப அவர் இருந்துட்டு ஹீரோயின் கிட்ட என் பையன் கடைசியா சாகறதுக்கு முன்னாடி உங்களுக்கு தான் போன் பண்ணிருக்கான், ஏதாவது சொன்னானா அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாரு. இத கேட்கிற ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல. நீங்க என்ன சொல்றீங்க, இப்பதானே கிம் டிஸ்சார்ஜ் ஆகி போனாரு, அவர் இப்ப அவுட் பேஷண்டா இருக்காரு, நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றா. இவ சொல்றத கேட்கிற எல்லாரும் டெட் ஷாக் ஆகுறாங்க. என்னடா ஆச்சு இவளுக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் ஹீரோயினே பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் திருவிருன்னு முழிச்சிட்டு இருக்கா. இந்த இடத்துல இந்த எபிசோட கம்ப்ளீட் பண்றாங்க. 8வது எபிசோடோட ஸ்டார்டிங்லயே நம்ம ஹீரோயினை சீனியர் டாக்டர் தான் வந்து பாக்குறாரு. என்னமா எல்லாம் ஓகே தானே, இப்ப பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி விசாரிக்கிறாரு. அதுக்கு நம்ம ஹீரோயின் இருந்துட்டு நான் நல்லா தான் இருக்கேன், ஆனா இவ்வளவு பெரிய இன்சிடென்ட் எப்படி நான் மறந்தேன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்றா. அதுக்கு டாக்டர் இருந்துட்டு நம்ம பாடியோட மெக்கானிசம் அப்படிதான், சில விஷயத்தை நம்ம மனசு ஏத்துக்காத போது அது அன்கான்சியஸாவே எரேஸ் ஆயிரும், பிளாங்க் அவுட் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. எவ்வளவு பெரிய விஷயத்துல இருந்து வெளியே வரணும்னாலும் நம்மளுக்கு தேவைப்படுறது டைம் மட்டும்தான், நீ டைம் எடுத்து ரெஸ்ட் எடுத்துக்கோ, எல்லாம் சரியாயிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அடுத்த சீன்ல ஹீரோயின் இன்சார்ஜ் லேடி தான் வந்து மீட் பண்றா. அப்ப அவங்க இருந்துட்டு நீ ஒர்க் பண்ற ஃபீல்ட்ல இதெல்லாம் சாதாரண விஷயம், இந்த மாதிரி நிறைய நீ ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கு, வேற வழி இல்ல, சில விஷயம் நம்ம மனசை காயப்படுத்தினாலும் அதை தாண்டி போய் தான் ஆகணும், நீ கொஞ்சம் டைம் எடுத்து ரெஸ்ட் எடுத்துக்கோ, டைமுக்கு சாப்பிடு, எக்ஸசைஸ் பண்ணு, மைண்ட ரிலாக்ஸாவே வச்சிரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இது ஹீரோயினுக்கும் சரியா படுது. அதுக்கப்புறம் ஹீரோயின் அவளோட யூனிட்டுக்கு வந்தா மத்த நர்ஸுகளை என்ன ஆச்சுன்னு விசாரிக்கிறாங்க. இல்ல இன்சார்ஜ் லேடி என்னைய லீவ் எடுத்துக்க சொல்லிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை ஹீரோயின் சொல்றா. சரிமா நீ லீவ் எடுத்து
எடுத்துக்கோ, உன்னோட ஒர்க் நாங்களே பாத்துக்கிறோம் அப்படின்னு மத்தவங்க சொல்றாங்க. ஆனா இது ஹீரோயின் கேட்கிற மாதிரி இல்ல. என்னோட பர்டன் அவங்க மேல போட முடியாது, அதுவும் இல்லாம ஒர்க் பண்ணும் போது நான் கொஞ்சம் ரிலாக்ஸா ஃபீல் பண்றேன், சோ நான் ஒர்க் கண்டினியூ பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறா. இவங்களும் என்னென்னமோ சொல்ல பாப்பாங்க. ஹீரோயின் வந்து அவங்க எல்லாத்துக்கும் காஃபி வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆயிடுறா. அதே நேரத்தில் நம்ம ஹீரோ தான் காட்டுறாங்க. எப்பவும் போல ஒரு பேஷண்ட்டுக்கு பைல்ஸ் ஆபரேஷன் பண்ணிட்டு இருக்காரு. ஆபரேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவசர அவசரமா கிளம்பி வராரு ஹீரோயினை பாக்குறதுக்காக. கரெக்டா ஹீரோயின் காஃபி வாங்கிட்டு அங்கதான் வரா. சோ ஹீரோ கூப்பிட்டு வந்து பேசும்போதுதான் ஹீரோயினுக்கு தெரியுது பயபுல ஆபரேஷன் தேட்டர் இருந்து அப்படியே ஓடி வந்துட்டான்னு. தயவு செஞ்சு தலையில இருக்க கேப்ப மட்டும் கழட்டிடுறியா அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் ஹீரோக்கே புரியுது பாவம். சரி ஓகே நீ எப்படி இருக்க இப்ப பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி ஹீரோ விசாரிக்கிறாரு. ஏன்னா ஹீரோ கால் பண்ணியும் ஹீரோயின் எடுக்கல. அப்போ ஹீரோயின் வந்துட்டு கிம் விஷயத்துல இருந்து வெளியே வரக்கு நான் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா இங்க இருக்கிற பேஷண்ட்ல கிம் எனக்கு ரொம்ப ஃபேவரட் பர்சன், அதனால எங்க போனாலும் அவரு ஞாபகமா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிடுறா. அது மட்டும் இல்லாம எனக்கு ஒரு மாசம் டைம் கொடுங்க அப்படின்னு கேட்கிறா. ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. இல்ல நான் பழையபடி மாறணும், எல்லா விஷயத்தையும் ஓவர் கம் பண்ணிட்டு வரணும், அது ஒரு மாசம் டைம் ஆகும், அதுக்கப்புறம் என்கிட்ட பேசுங்க, இதுக்கு முன்னாடி ஒரு கொஸ்டின் கேட்டீங்களா அதுக்கு நான் ஆன்சர் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறா நம்ம ஹீரோயின். சோ நம்ம ஹீரோக்கும் புரிஞ்சிருது இதுக்கு முன்னாடி ஹீரோயின் டேட்டிங் பண்ணலாமான்னு கேட்டிருப்பார்ல, அதுக்கு தான் ஒரு மாசம் கழிச்சு ஆன்சர் சொல்ல போறான்னு. அப்போ ஹீரோ இருந்துட்டு ஒரு மாசம் இல்ல ஒரு வருஷம் வேணாலும் நான் வெயிட் பண்றேன், நீ உன்னோட ஹெல்த்தை பாத்துக்கோ, நீ எதிர்பார்க்கிற மாதிரி இந்த ஒரு மாசம் டைம் எடுத்து பழையபடி திரும்பி வா அப்படின்னு சொல்லிட்டு ஹேண்ட் ஷேக் பண்ணிட்டு கிளம்புறாரு நம்ம ஹீரோ. என்னதான் அங்கிருந்து வீராப்பா கிளம்பினாலும் வீட்டுக்கு வந்து ஒரே சாங் ரிப்பீட்டடா கேட்டிருக்காரு. இது நம்ம வேங்குக்கு செம காண்டாகுது, தயவு செஞ்சு பாட்டை மாத்திர அப்படின்னு கெஞ்சிட்டு இருக்கான். அப்ப நம்ம ஹீரோ வந்துட்டு ஏன்டா இந்த பாட்டை ஒரு மாசம் கண்டினியூவா ரிப்பீட்டடா கேட்டா எத்தனை டைம் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி வேங் கிட்ட கேட்கறான். அதுக்கு வேங் கால்குலேட் பண்ணி பார்த்துட்டு 14,400 டைம் நீ கேட்கணும் அப்படின்னு சொன்னோடனே ஹீரோ அப்செட் ஆயிடுறான். ஏன்னா இப்ப வரைக்கும் 10 டைம் தான் கேட்டிருக்கான், இன்னும் 14,390 டைம் கேட்டாதான் ஹீரோயின் சொன்ன ஒரு மாசம் டைம் முடியும். அடுப்புல அந்த ஐப்படியே தூக்கி போட்டுறான் நம்ம ஹீரோ. இருக்கிற பதட்டத்துல திருப்பி பழையபடி விரல நெட்டி கொடுக்க ஆரம்பிச்சிடறான். இது நம்ம வேங்கும் நோட் பண்ணிட்டு என்னடா பழையபடி மாறிட்டு அப்படின்னு சொன்னோன்னதான் ஹீரோ புரியுது. ஐயோ ஒரு மாசம் அவளை பார்க்க முடியலன்னா நெட்டி எடுத்துட்டு பழையபடி வீங்கி போயிருமே அப்படின்னு யோசிச்சுட்டு ஒரு பேன் எடுத்து வேங் கையில கொடுக்குறான். தயவு செஞ்சு மண்டை மேல அடி, ஒரு மாசம் நான் கோமால இருக்கேன், அப்புறம் எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு சொல்றக்குள்ளயுமே வேங்க அடிச்சிடறான் மண்டை மேல. இப்ப புரியுதா, பேன்ல அடிச்சா கோமாக்க முடியாது, வேலைப்படுற அப்படிங்கிற மாதிரி சொல்லி விட்டுறான். ஹீரோ மொபைல் எடுத்து டைம் செக் பண்ணி பார்த்தா ஒரு நிமிஷம் தான் ஓடி இருக்கு. பயபிளைக்கு அப்செட் ஆயிடுறான். இருந்தாலும் நெட்டி எடுக்கிற பழக்கம் நிறுத்துற மாதிரி இல்ல. அதே நேரத்தில் நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. இன்சார்ஜ் லேடி சொன்ன மாதிரி 24 ஹவர்ஸ்க்கும் ஷெட்யூல் போட்டு ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறா. எந்த டைம்ல தூக்கணும் எப்ப எந்திரிக்கணும் டோட்டலாவே பிஸியா வச்சிருக்கா அவளைய. இருந்தாலும் அவனால சில சமயம் அவ ஒர்க்க கான்சன்ட்ரேட் பண்ண முடியாம போகுது. நெக்ஸ்ட் டே டியூட்டில ஹீரோயின் கிட்ட மிட் நைட் வந்து ஒரு பேஷண்ட் அட்மிட் ஆயிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லிட்டு இருக்காரு ஒரு நர்ஸ். அப்போ பார்க் இருந்துட்டு நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன் அந்த பேஷண்ட் சொல்றாங்க. பட் ஹீரோயின் ஒத்துக்கிற மாதிரி இல்ல, நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறா. சோ ஹீரோயின் அந்த புது பேஷண்ட்டுக்கு வந்து பிரஷர் செக் பண்ணிட்டு இருக்கா. அது ஒரு பொண்ணு. ஹீரோயின் நல்லா பேசுறது அந்த பொண்ணுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அப்ப அந்த பொண்ணு ஹீரோயினோட கையில லோஷன் எல்லாம் போட்டு விடுறா. ஹீரோயினும் நீங்க நல்லாவே வச்சிருக்கீங்க இந்த ரூம் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு பாராட்டணும். ரொம்ப சந்தோஷமாயிடுறா. அதுக்கப்புறம் ஒரு பேஷண்ட் வந்து வார்டுல சின்ன பிரச்சனையாச்சு, யாராவது வாங்க அப்படின்னு கூப்பிடுறா. நம்ம ஹீரோயின் அறக்க பறக்க ஓடி போய் பார்த்தா இப்ப புதுசா அட்மிட் ஆன பேஷண்ட் ஹீரோயின் கூட கையில லோஷன் போட்டு இருப்பால அந்த பேஷண்ட் அங்க இருக்கிற மத்த எல்லாத்துக்குமே கையில வலுக்கட்டாயமா அந்த கிரீம் அப்ளை பண்ணி விட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா. அப்ப அங்க வர ஹீரோயின் என்னமா பண்றேன்னு கேட்டா, நீங்க தான் நல்லா இருக்குன்னு சொன்னீங்க, அதனாலதான் எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணி விட்டுருக்கேன் நல்ல பிள்ளையாட்ட பேசுறா. நம்ம ஹீரோயினும் பொலைட்டா அந்த பேஷண்ட் கிட்ட நீ இப்படி பண்ணக்கூடாதுமா, இது மத்த பேஷண்ட்டுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கும், அவங்க விருப்பம் இல்லாம இப்படி பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்றா. பட் இத கேட்ட உடனே இந்த பேஷண்ட் ரொம்ப அக்ரெசிவா பிஹேவ் பண்ண ஆரம்பிக்கிறா. சரி அப்படின்னா நான் அப்ளை பண்ண கிரீம் எல்லாம் திருப்பி கொடுங்கன்னு சொல்லிட்டு எல்லா கையும் சுரண்டா. ஹீரோயினும் அந்த பேஷண்ட்டை எவ்வளவோ தடுக்க முயற்சி பண்றா. ஆனாலும் அவ கண்ட்ரோல் ஆகிற மாதிரி இல்ல. அந்த ரூம் ஃபுல்லா அந்த கிரீமை செதறடிச்சிடறா. அதுக்குள்ளேயும் ஒரு வழியா யூன் வந்து அவளை கண்ட்ரோல் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் ஃப்ரெண்டு நர்ஸ்கரையும் யூனும் டவல் எடுக்கும் போது யூன் ஒரு விஷயத்த சொல்றாரு. இப்ப அட்மிட் ஆயிருக்கிற பேஷண்ட் பார்டர் லைன் பர்சனாலிட்டி டிசார்டர் அப்படிங்கிற டிசீஸ் தான் இருக்கு. அவங்க நார்மலா தான் இருப்பாங்க. பட் அவங்களை யாராவது ஆர்டர் பண்ற மாதிரியோ கமெண்ட் பண்ற மாதிரியோ தெரிஞ்சதுன்னா அவங்க ரொம்பவே அக்ரெசிவா பிஹேவ் பண்ணுவாங்க. சோ எந்த விஷயமா இருந்தாலும் அவங்க எதிர்பார்த்தபடி நடக்கலன்னா அவங்க தன்னைத்தானே காயப்படுத்திக்கிறவங்க தயங்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்போ ஹீரோயின் தான் ரொம்ப மன உளைச்சல் இருக்கா, அவளை போய் பாரு அப்படிங்கிற ஃப்ரெண்ட் நர்ஸ்கிட்ட சொல்றாரு. அதே நேரத்தில் ஹீரோயின் தான் காட்டுறாங்க. பாவம் இவ செதறடிச்சு கிரீம் எல்லாம் கிளீன் பண்ணிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் இவனும் ரெண்டு நர்ஸ்கரையும் சேர்ந்து மொத்தமா எல்லாரும் கிளீன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பாவம் அந்த ஒரு பேஷண்ட் பண்ண வேலைனால இவங்களுக்கு ஓவர் டைம் ஆகி போயிருது. அதே நேரத்தில் நம்ம ஹீரோயின் கையில லைட் ஹாட் வாட்டர் கொட்டிடுறா. ஃப்ரெண்டு நர்ஸ்காரி தான் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிட்டு இருக்கா. அப்ப ஹீரோயின் இருந்துட்டு அந்த ஒரு பேஷண்ட் மட்டும் நீங்க எடுத்துக்க முடியுமா, என்னால ஹேண்டில் பண்ண முடியுமான்னு தெரியல, என்னை பார்த்தா ரொம்ப அக்ரெசிவா பிஹேவ் பண்றா அப்படிங்கிற சொல்றா. இந்த பேஷண்ட் நம்மளுக்கு மென்ஷன் பண்ணல, ஆனா இருந்தாலும் ஃப்ரெண்டு காரி ஓகேன்னு சொல்லிடுறா. அதுக்கப்புறம் நம்ம வேங் சும்மா இல்லாம ஃப்ரெண்டு நர்ஸ்காரியும் மின்னையும் கூப்பிட்டு போறாரு காஃபி வாங்கி தரேன்னு சொல்லிட்டு. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் மின் அவளுக்கு என்ன வேணும்னே வாயை திறந்து கேட்கிறா. இதுல வேங்குக்கு சந்தோஷம் தான், ஆனா பின்னாடி ஒரு காண்டாமிருகத்தோட குரல் கேக்குது. வேற யாரும் இல்ல, நம்ம காங் தான். கூடவே டாக்டர் சா வேற இருக்காங்க. கவலைப்படாதமா
இவன் பணக்கார வீட்டு பையன் என்ன வேணா கேட்பாங்கன்னு சொல்லி பில்ல தீட்டிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் லிப்ட்ல வந்துட்டு இருக்கும் போது ஓவர் கிரௌட் ஆயிருது. அம்மா வேங்க் பயபுல இதுதான் சான்ஸ்னு மின்னோட கைய பிடிச்சிடறான். அவனாலையும் ஒண்ணும் பண்ண முடியல பாவம். அப்ப காங்க சும்மா இல்லாம ஒவ்வொருத்தருக்கிட்டையும் நீங்க லவ் பண்ணிருக்கீங்களா டேட்டிங் பண்ணிருக்கீங்களா கேட்டுட்டு நேரம் மின் கிட்ட வந்திருந்தேன். பதட்டத்துல வேங்கோட கையை தட்டி விட்டுட்டு நான் யாரையும் டேட் பண்ணது இல்லடா சாமி அப்படின்னு ஒதுங்கி நின்னுறா. அதுக்கப்புறம் நம்ம வேங்க் ஆன்லைன்ல மின்னுக்காக ஒரு ரிங் ஆர்டர் பண்றாரு. சோ மின்னு கார்ல கூட்டு போயிட்டு இருக்கும் போது இந்த விஷயத்த சொல்றாரு. ஆனா மின்னு வந்துட்டு உங்களுக்கு நல்லாவே தெரியும் என்னோட ஃபீல்டுக்கு எல்லாம் நான் ரிங் போட்டு சுத்த முடியாது, அப்புறம் பேஷண்ட்டுக்கு ஏதாவது ஆயிரும், அதனால ரிங்கே யூஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லிடுறா. வேங்னாலே ஒன்னும் பேச முடியல பாவம். அதுக்கப்புறம் வேங்க மின்ன கூப்பிட்டு வெளியே போயிருக்காரு. ரெண்டு பேரும் ரிலாக்ஸா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்ப நிறைய பேர் சைக்கிளிங் பண்றத பார்த்தோன்னா வேங்க மின் கிட்ட கேட்கிறாரு. பட் மின்னுக்கு சைக்கிளிங் பண்றதுல இஷ்டம் இல்ல, அதுவும் ஃபெயிலியர். சரி இந்த மாதிரி ஷூவெல்லாம் போட்டு நீ ரொம்ப தூரம் நடக்காதம்மா, கால்ல காயம் பட்டுரும், நான் வேணா உனக்கு ஷூ வாங்கி தட்டுமான்னு கேட்கிறாரு. ஆனா மின்னு ரொம்ப விவரம், கால்ல அடிப்படக்கூடாது பேண்டேட் போட்டுதான் ஸ்லிப்பரே யூஸ் பண்ணிட்டு இருக்கா. சரி சம்மர் வேற வந்துருச்சு, வெயில் சுட்டு இருக்குது, சன்ஸ்கிரீமாவது வாங்கலாமா அப்படின்னு கேட்டா நோ 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 அதெல்லாம் தப்பு, சன்லைட் நம்ம மேல பட்டா விட்டமின் டி ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிடுறா. பயபுள்ளைக்கு என்ன பேசுறது இதுல, வாங்குற எதையுமே கொடுக்க முடியல. சோ வாங்கின எல்லா பொருளையும் வேங்க அவங்கிட்டயே வச்சுக்கிறான். அதே நேரத்தில் நம்ம ஹீரோவை பார்த்தா இவனுக்கு அந்த ஒரு மாசம் டைம் போக மாட்டேங்குது. கூகுள்ல சர்ச் பண்ணிட்டு இருக்கான் வீட்டுல இருந்து எப்படி டைம் பாஸ் பண்றதுன்னு. அப்ப கரெக்டா வேங்க சோகத்துல இருக்கிறனால பயபுல சரக்கு வாங்கிட்டு ஹீரோவை பார்க்க வந்திருக்கான். சோ ரெண்டு பேரும் சேர்ந்து சரக்கு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப நம்ம ஹீரோக்கு மொபைல்ல நோட்டிபிகேஷன் வருது. என்னடான்னு பார்த்தா பயபுல டைம் பாஸ் பண்றதுக்காக செகண்ட் ஹேண்ட்ல பஸ்ல ஒன்னு புக் பண்ணிருக்கான். சோ அதை வாங்குறதுக்காக ஒரு லேடி வந்து மீட் பண்ணி செக் பண்ணி வாங்கிட்டு இருக்காரு நம்ம ஹீரோ. அப்ப வேங் மட்டும் சும்மா இருப்பானா? மின்னுக்கு வாங்கின கப்புள் ஐட்டம்ஸ் எல்லாம் செகண்ட் ஹேண்ட்ல சேல்ஸுக்கு போட்டிருக்கான். அதை வாங்குறதுக்கு ஒரு ஸ்கூல் பையன் வேற அங்க வரான். அந்த பையன் அவன் லவ்வர்கிட்ட போன் பேசிட்டு இதை நீங்க யூஸ் பண்ணது இல்ல, ஏன் விக்கிறீங்க அப்படி இப்படின்னு கண்ணா பின்னான்னு கேள்வி கேட்கிறான். இதுல வேங்குக்கு காண்டாகுது. டேய் என் ஆளுக்கு இது பிடிக்கலையாமாடா, நான் விக்கிறேன் வேணா வாங்கிக்கோடான்னு சொன்னோன்னு அவன் கேர்ள் ஃபிரெண்ட் கிட்ட வேற ஒப்பிச்சிட்டு இருக்கான். இந்த ஆளுக்கு கழுவ வயசாச்சு, இன்னும் எப்படி கரெக்ட் பண்ண தெரியல பேபி அப்படின்னு. இதுல வேங் கடுப்பாயிராரு. நான் விக்க மாட்டேன் மூடிட்டு போடான்னு சொல்லிட்டு அவனை அனுப்பி விட்டுட்டு காருக்குள்ள வந்து உட்காந்துக்கிறாரு. ஏன்டா விக்கலையாடான்னு ஹீரோ கேட்டா வைத்தறிச்சல் கிளப்பாதரா, ஸ்கூல் படிக்கிறவங்க கப்புள் ஐட்டம் வாங்க வந்திருக்கான், கழுவ வயசாச்சு, இன்னும் நம்ம எப்படி சுத்திட்டு இருக்கோம் பாரு அப்படின்னு வேங் புலம்பிட்டு இருக்கான். வீட்டுக்கு வந்த நம்ம ஹீரோ அந்த பஸ்ல ஒரு மணி நேரத்துல சால்வ் பண்ணி முடிச்சிடான். அவனுக்கு காண்ட் ஆகுது. என்னடா இப்படி ஒரு மாசம் ஓட்டிடலான்னு பார்த்தா 1 ஹவர்லயே முடிஞ்சது அப்படின்னு அப்செட்ல உட்காந்துருக்கான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ஆன்லைன்ல சர்ச் பண்ணி கஸ்டம் டிசைன் பஸ்ல ஒன்னு ஆர்டர் பண்ணிடுறாரு. வந்து கொட்டி பார்த்தா அது எக்கச்சக்கமான பீசஸ் இருக்கு. அப்பாடா எப்படியோ 1 மாசம் ஓட்டிடலாம் அப்படின்னு நிம்மதியா இருக்கான். அதே டைம்ல நம்ம ஹீரோயின் பார்த்தா வேலைக்கு போக வீட்டுக்கு வரேன்னு சொல்லி அவ ஒரு பக்கம் ரிலாக்ஸா ஜாப் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா. பட் நம்ம ஹீரோ தான் கேலண்டர்ல மார்க் பண்ணிட்டே வந்துட்டு இருக்காரு எப்போ 1 மாசம் முடியும்னு. ஒரு கட்டத்தில் நம்ம ஹீரோ அந்த பஸ்லயும் சால்வ் பண்ணி முடிச்சிடறாரு. என்னடான்னு பார்த்தா இவங்க ஒரு டைம் அவுட்டிங் போயிருப்பாங்கல்ல, அப்ப எடுத்த ஸ்டில்ல தான் கஸ்டம் டிசைனாவே ஆர்டர் பண்ணிருக்காரு. இதுல இந்த பயபுலிக்கு சந்தோஷம் வேற. நெக்ஸ்ட் டே ஹாஸ்பிட்டல்ல நம்ம ஜங்கிய ஒரு வழியை டிஸ்சார்ஜ் பண்றாங்க. சோ நம்ம ஹீரோயின் தான் என்னென்ன டேப்லெட்ஸ் எப்படி எல்லாம் எடுத்துக்கணும் அப்படிங்கறத டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணி அனுப்பி வைக்கிறா. இத பாக்குற ஃப்ரெண்டு வரைக்கும் சந்தோஷமா இருக்கு. ஏன்னா ஹீரோயின் கொஞ்சம் கொஞ்சமா ரெக்கவர் ஆயிட்டு வருது, அவனால ஃபீல் பண்ண முடியுது. இத பத்தி இவங்க 2 பேரும் பேசிட்டே இருக்கும்போது அங்க டாக்டர் சா வந்துடுறாங்க. புதுசா ஒரு பேஷண்ட் வந்திருக்காங்கப்பா, ஆல்ரெடி இங்க இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி போனவங்க தான். அவங்க பேர் ஜெயின் சொன்னோன்னே நம்ம ஹீரோயின் ஷாக் ஆகுறா. ஏன்னா ஹீரோயின் கையில கிரீம் தடவி விட்டு பிரச்சனை பண்ணாலும் அந்த பேஷண்ட் தான் ஜெய். அவ வெளியே போய் 2 வாரம் தான் ஆச்சு. மறுபடியும் அவளே காயப்படுத்திக்க ஆரம்பிச்சுட்டா. அதனால அட்மிட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஃப்ரெண்டு நர்ஸ்கார இருந்துட்டு நான் வேணா அந்த பேஷண்ட் ட்ரீட் பண்ணட்டுமான்னு கேக்குறா. ஹீரோயின் பரவாயில்ல நானே பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு மனசே இல்லாம சொல்றா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் தான் அந்த பேஷண்ட் ஜெய்க்கு மருந்து போட்டு விட்டு இருக்கா. அப்ப அந்த பேஷண்ட் இருந்துட்டு இதெல்லாம் எனக்கு ஒரு வழியே கிடையாது, எனக்கு கோபம் வந்துருச்சுன்னா நான் என்ன பண்றேன்னு எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்றா. பட் நம்ம ஹீரோயின் உன்னை நீயே காயப்படுத்திக்கிறதுனால எதுவுமே நடக்க போறது இல்ல, இந்த டைம் காயம் கம்மியா இருக்கு, எப்பவும் இதே மாதிரி இருக்காது, சோ உன் மேல கொஞ்சம் அக்கறை காட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்றா. அப்ப திடீர்னு அந்த பேஷண்ட் பழைய விஷயம் ஞாபகம் வந்துருது. இதுக்கு முன்னாடி நீ வேற நர்ஸ மாத்தி விட்டு எஸ்கேப் பண்ணல எங்கிட்ட இருந்து அப்படிங்கிற மாதிரி கேட்டுறா. அப்ப நம்ம ஹீரோயின் இருந்துட்டு அப்படியெல்லாம் இல்லமா, நீ என்ன ஆல்ரெடி கோபத்துல இருந்த, நான் திருப்பி வந்து ட்ரீட் பண்ணா இதே மாதிரி உன்னை நீ காயப்படுத்திக்குவ, அதனாலதான் உனக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுத்திருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனேதான் அந்த பேஷண்ட் புரியுது, ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுறா. அப்ப நம்ம ஹீரோயின் இருந்துட்டு மத்தவங்க என்ன சொல்றாங்க என்ன நினைக்கிறாங்க பத்தி நீ கவலைப்படாத, உன்னை நீ லவ் பண்ணு, உனக்கு எது நல்லதோ அதை மட்டும் பண்ணு, உன்னை காயப்படுத்துறதுனால மத்தவங்களுக்கு எதுவும் நடக்க போறது இல்ல அப்படின்னு ரொம்ப ஆறுதலா பேசிட்டு இருக்கா நம்ம ஹீரோயின். இது அந்த ஜெய் பேஷண்ட்டுக்கும் புரியுது. ஏன்னா அவங்க கிட்ட ஆர்டர் பண்ற மாதிரியோ மிரட்டுற மாதிரியோ பேசினாதான் அவங்க அக்ரெசிவா பிஹேவ் பண்ணுவாங்க. ஹீரோயின் அவங்க வழியிலேயே போய் அவளுக்கு புரிய வச்சிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் எல்லாம் டியூட்டி முடிச்சு கிளம்பிட்டு இருக்காங்க. அப்ப ஃப்ரெண்டு நாஸ்கார் இருந்துட்டு ஹீரோயின் பீர் அடிக்க போலாமான்னு கேக்குறா. ஹீரோயின் முக்கியமான வேலை இருக்கு ராஜா, இன்னைக்கு வர முடியாதுன்னு சொல்லிடுறா. பக்கத்திலேயே மின்னு இருக்கா. அவகிட்ட கேட்டா ஐயோ எனக்கும் முக்கியமான வேலை இருக்கு அப்படிங்கிற சொல்லிடுறா. அதுக்கு ஃப்ரெண்டு நாஸ்கார் இருந்துட்டு அதெல்லாம் இப்பெல்லாம் ரீசென்ட் டைம்ல உனக்கு ஒர்க் முடிச்சோடனே முக்கியமான வேலை வருது, ஏதாவது பாய் ஃப்ரெண்ட் ஏதாவது இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே மின்னோட மூஞ்சி மாறிடுது. இருந்தாலும் அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல
இல்லன்னு சொல்லி சமாளிச்சிடறா. அப்ப கரெக்டா மின்னுக்கு ஒரு ரியல் எஸ்டேட் கார கால் பண்ணி டெனன்ட் கிடைச்சிட்டாங்க, சோ உன்னோட டெபாசிட் அமௌண்ட்டை நான் டிரான்ஸ்பர் பண்ணி விட்டுறேன் அப்படின்னு சொன்னோன்னே மின்னுக்கு சந்தோஷம். பயபுள்ள வேங்க் கூட தான் ஒரு ரெஸ்டாரண்ட் வந்திருக்கா. வந்தவ வேங்காக ஒரு கிஃப்ட் எடுத்து மேல வைக்கிறா. இத பாக்குற வேங்கே ஷாக் ஆகுது. ஏன்னா மின்ன ஆல்ரெடி நிறைய ப்ராப்ளத்துல இருக்கா. ஏமா என்ன பிரச்சனைன்னு கேட்டா, இல்ல எனக்காக நீ நிறைய பண்ணிருக்க, அதனால உனக்காக நான் ஏதாவது பண்ணுமில்ல, அதனாலதான் ஒரு கிஃப்ட் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றா. பட் இது வேங்க் அக்செப்ட் பண்ற மாதிரி இல்ல. நான் உண்மையான மனசோடையும் லவோடையும் பண்ணேன், எதை எதிர்பார்த்து பண்ணல அப்படின்னு டைலாக்லாம் விட்டுட்டு இருக்காரு. ஓ அப்படியா ராஜா, சரின்னு சொல்லிட்டு அந்த கிஃப்டை எடுத்து ஓபன் பண்ணா மின்னு போட்டிருக்க அதே மாதிரி கப்புள் டி ஷர்ட். பயபுல வெக்கமே படல, அங்கேயே வாங்கி மாத்திக்கிறாரு. நம்ம வேங்குக்கு சரியான சந்தோஷம் வேற. அப்ப கரெக்டா சர்வர் ஆர்டர் எடுக்க வந்தா நம்ம மின்னு இருந்துட்டு அங்க காம்போ கப்புள் டின்னர் ஆஃபர்ல இருக்கு, அதனால அதை ஆர்டர் பண்றா. இத பாக்குற வேங்குக்கு செம்ம சந்தோஷமாயிருது. பயபுல 90s கிட்டா இருப்பானாட்டு இருக்கு. போற சர்வரை திருப்பி விட்டு, தம்பி கப்புள் டின்னர் ஆர்டர் பண்ணிக்க, ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு இவருக்கு கப்புலா வந்திருக்கான்னு ரெஜிஸ்டர் பண்ணிட்டு இருக்காரு. இவன் பண்றதெல்லாம் பாக்குற மின்னுக்கு என்ன பேசுறதுனே தெரியல பாவம். அதே நேரத்தில் நம்ம ஹீரோயினும் சேனும் அவங்க படிச்ச ஸ்கூல் கிரவுண்ட்ல உட்கார்ந்துட்டு இருக்காங்க. பழைய விஷயத்தெல்லாம் பேசி டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இதுக்கு முன்னாடி விளையாண்ட மாதிரி கேம் விளையாடலாமா அப்படின்னு சொல்லி பாக்ஸ் போட்டு நொண்டி விளையாண்டு இருக்காங்க ரெண்டு பேரும். எப்பவும் போல செக்யூரிட்டி வந்துடுறான், அங்க இருந்து தலைதறிக்க ஓடிடுறாங்க. அப்புறம் ஒரு பப்புக்கு போய் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா ஒரு கட்டத்துல ஹீரோயின் ஸ்ட்ரக் ஆகி உறைஞ்சு போய் நின்னுறா. அவளுக்குள்ள இந்த எமோஷன்ஸ் எல்லாம் அழுகையா வெளியே வருது. சேனுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. பாவம் கட்டி பிடிச்சி ஹீரோயினை சமாதானப்படுத்திட்டு இருக்கான். இருந்தாலும் ஹீரோயின் அழுகையை நிப்பாட்டுற மாதிரி இல்ல. அப்போ ஹீரோயினோட பேக்ரவுண்ட் வாய்ஸ்ல மத்த நர்ஸ் எல்லாம் காட்டுறாங்க. பார்க் அவங்க ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஃப்ரெண்டுக்காரி எப்பவும் போல வீட்டுல உட்காந்து அவளுக்கு பிடிச்ச ப்ரோக்ராம் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா. சோ ஒர்க் முடிஞ்சோன்னா எல்லாருமே நார்மலா அவங்க லைஃப் போயிடுறாங்க. நான் மட்டும் தான் அங்க ஸ்டக் ஆகி நின்னுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா ஹீரோயின். நெக்ஸ்ட் டேவே இன்சார்ஜ் லேடி கிட்ட வந்து இன்னும் எனக்கு கொஞ்சம் டைம் வேணும், நான் இன்னும் ரெக்கவர் ஆகல அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்லிடுறா. சோ ஹீரோயினும் வீட்டுக்கு வந்து நம்ம இன்சார்ஜ் லேடி சொன்ன மாதிரி எதை பத்தி யோசிக்காம ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிக்கிறா. அதே நேரத்துல மின்னையும் ரெண்டு நர்ஸ்கரையும் காட்டுறாங்க. ஏன்னா ஹீரோயினுக்கு நிறைய லீவ் கொடுத்திருக்கறனால இவங்க ரெண்டு பேத்துக்கும் கொஞ்சம் ஓவர் டைம் அலாட் ஆயிருக்கு. பட் வேற வழி இல்ல, ஹீரோயினுக்காக இவங்க பண்ணி தான் ஆகணும். இப்ப ஹீரோயினை காட்டினா 24 ஹவர்ஸ்ல மத்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் அப்படியே கம்மியாயி மொத்தமுமே தூங்குற டைமா மாறிடுது. அந்த அளவுக்கு டீப் ஸ்லீப்ல இருக்கா. நிறைய கால்ஸ் வருது, எதையும் எடுக்கிற மாதிரி இல்ல ஹீரோயின். நம்ம சேனல் கால் பண்ணி பார்க்கலாம், அவன் காலையும் எடுக்கிற மாதிரி இல்ல. சோ பயபுல நேரா வீட்டுக்கே வந்து ஹீரோயினோட அம்மாட்ட தான் பேசிட்டு இருக்கான். சோ அவங்க அம்மாவும் அதான் சொல்றாங்க, அவ கம்ப்ளீட்டா ரெஸ்ட் தான் எடுத்துட்டு இருக்கான், கொஞ்சம் அப்செட் ஆயிட்டாலாட்டிருக்கு, சரியாயிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல மின் பேங்க் கூட அவளோட வீட்டுக்கு போயிட்டு இருக்கும் போது தூரமா யாரும் ரெண்டு பேரும் நடந்து போறாங்க. இதை பார்த்த உடனே வண்டி அங்கே நிறுத்த சொல்லிடுறா. பேங்குக்கு ஒன்னும் புரியல, நான் கடைக்கு போக வேண்டியது இருக்கு, நீ டிராப் பண்ணிட்டு கிளம்பின்னு சொல்லி அங்க இறங்கிடுறா. அப்ப கரெக்டா அந்த லேடி வந்து மின் கிட்ட பேசுறாங்க. வேற யாரும் இல்ல, நம்ம மின்னோட அம்மா தான். இவளுடைய இத்தனை கடனுக்கும் காரணமான லேடி இவங்க தான். இவங்களை பார்த்த உடனே மின்னுக்கு மூஞ்சியே இல்ல. பட் பேங்குக்கு இங்க நடக்கிற விஷயம் எதுவுமே தெரியாது. சோ அவன் கேஷுவலா வந்து இன்ட்ரோடியூஸ் ஆயிக்கிறான். மின்னோட ஃபேஸ பார்க்கும் போதே பேங்குக்கு புரிஞ்சிருது. சோ நான் அப்புறம் வரேன்னு சொல்லிட்டு பேங்க் அங்க இருந்து கிளம்பிடுறான். வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்க அம்மாவை பிடிச்சி வாங்குன்னு வாங்கிட்டு இருக்கா மின்னு. பட் அவங்க அம்மாக்கு இவன் மேல பாசம் இருக்கிற மாதிரி தெரியல. வயசான காலத்துல நீதாம நீ பாத்துக்கணும் அப்படின்னு கேஷுவலா சொல்லிடுறாங்க. அதுவும் இல்லாம நீ ஒரு நர்ஸ், அதை மறந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு மின்னு வந்துட்டு நீ என்ன பண்ணன்னு சொல்லி அம்மாங்கிற உண்மையில வந்து பேசிட்டு இருக்க. நான் ஸ்கூல் படிச்சது எஜுகேஷன் ஃபுல்லா ஸ்காலர்ஷிப்ல தான் பண்ணேன், நீ ஒரு ரூபா கூட செலவு பண்ணது கிடையாது. படிச்சு முடிச்சதுல இருந்து இப்ப வரைக்கும் நீ வாங்குற கடன் தான் நான் கட்டிட்டு இருக்கேன். இந்த மாதிரி ஒரு இடத்துல நான் வாழ்ந்துட்டு இருக்கேன்னா காரணமே நீதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறா. பட் அவங்க அம்மா இது எதுவுமே காதுல வாங்கிக்காம நான் இங்க ஸ்டே பண்ண போறோமா அப்படின்னு சொன்னோன்னு மின்னு காண்டாயிருது. பக்கத்திலேயே மின்னோட அங்கிள் இருக்காரு. ஏன் உங்க சிஸ்டர் தானே, நீங்க போய் வச்சுக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி அவர்கிட்ட சொல்றா. பட் அவர்கிட்ட பதிலே இல்ல. அவருக்கு அவர் சிஸ்டர் பத்தி நல்லா தெரியுமா இருக்கு. அதே நேரத்தில் நம்ம ஹீரோயினோட அம்மா மனசை கேட்காம அவளை போய் எழுப்புறாங்க. ஏன்னா இவ சாப்பிட்டு ஒரு நாளைக்கு மேலாச்சு, கொஞ்சமா சாப்பிட்டு ரெஸ்ட் எடுமா அப்படின்னு சொன்னா இது எதுவும் அவ காதுல விழுகிற மாதிரி இல்ல. தயவு செஞ்சு நீ தூங்க விடுங்க அப்படின்னு சொல்லிடுறா. அந்த அளவுக்கு டீப் ஸ்லீப்ல இருக்கா நம்ம ஹீரோயின். சோ இவங்க அம்மாக்கு நல்லாவே புரியுது ஹீரோயின் ரொம்ப வீக்கா இருக்கான்னு. சோ இவங்களே சூப்பர் மார்க்கெட் போய் தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து மணக்க சமைச்சு வச்சுட்டு ஹீரோயினை போய் எழுப்புறாங்க. அப்பவும் அவ எந்திரிக்கிற மாதிரி இல்ல, வலுக்கட்டாயமா கூட்டு வந்து உட்கார வச்சிடறாங்க. ஒழுங்கா சாப்பிடு, உனக்காக தான் செஞ்சு வச்சிருக்க அப்படின்னு ஊட்டி விட்டாலும் ஹீரோயின் சாப்பிட மாட்டேங்கிறா. நான் போய் படுத்து ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடறா. சுத்தமா ஸ்ட்ரென்த்தே இல்ல பாவம் அவளுக்கு. ரூமுக்கு போனவ யோசிச்சு பாக்குறா, எங்க அம்மா என்னை நினைச்சு ஃபீல் பண்றாங்கன்னு எனக்கு புரியுது, என்னால நார்மலா இருக்கிற மாதிரி நடிக்கும் கூட முடியல அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அதே நேரத்துல ஹீரோயினோட அம்மா சேனுக்கு கால் பண்ணி எனக்கு அவளை நினைச்சா ரொம்ப கவலையா இருக்கு, தயவு செஞ்சு அவளை கொஞ்சம் வெளியே கூப்பிட்டு போ, இந்த ரூம்லயே அடைஞ்சிருந்தா அவ உடல்நிலை இன்னும் மோசமாயிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அதே நேரத்தில் நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. இன்னும் அந்த கேலண்டர் தான் கையில வச்சிட்டு இருக்கான். கிட்டத்தட்ட ஒரு மாசம் முடிய போது. அந்த சந்தோஷம் வேற நம்ம ஹீரோக்கு. அதே நேரத்தில் நம்ம சேன் ஹீரோயினோட வீட்டுக்கு வந்துடுறான். அவளையும் எவ்வளவோ எழுப்ப ட்ரை பண்றான். அவ எந்திரிக்கிற மாதிரி இல்ல. பாக்குற வரைக்கும் பார்த்துட்டு பெட்ஷீட்டோட தூக்கிட்டு வந்துடுறான் வெளியே ஹீரோயினை. சோ ஒழுங்கா என் பைக்ல உட்காரு, ரெண்டு பேரும் வெளியே போலாம் அப்படின்னு ஹெல்மெட் கொடுத்தா அதையும் தள்ளி விட்டுறா நம்ம ஹீரோயின். இதுல சேனு காண்ட் ஆகுது. நீ இப்படியே இருந்தீனா உன்னை சுத்தி இருக்கிறவங்களை பத்தி யோசி, உங்க அம்மா ரொம்ப
ரொம்பவே ஃபீல் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம நானும் உன்னை ரொம்பவே மிஸ் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். பட் இது எதுவுமே ஹீரோயின் காதுல விழுகிற மாதிரி இல்ல. என்னை பத்தி யாரும் கவலைப்பட தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்லிடுறா. ஓ நீ இப்படியே வீட்டுக்குள்ள அடைஞ்சு கிடப்ப, உனக்கு என்னாலும் நாங்க கவலைப்படக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சேன் கேட்டா அவனோட கையை தள்ளி விட்டுட்டு நான் செத்தே போனாலும் என்னை பத்தி யாரும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல அப்படின்னு சொல்றா. இது சேனை ரொம்பவே ஹர்ட் பண்ணுது. சோ சேனும் அங்கிருந்து கோவமா கிளம்பி போயிடுறான். ஹீரோயினுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல, அழுதுகிட்டே நின்று இருக்கா. அந்த அளவுக்கு டிப்ரெஷன்ல இருக்கா நம்ம ஹீரோயின். சோ வீட்டுல தூங்கிட்டு இருந்த ஹீரோயினுக்கு சேன் சொல்லிட்டு போனதான் ஞாபகத்துக்கு வருது. ஹீரோயினுக்கு நல்லாவே புரியுது இவ இப்படி இருக்கிறதுனால இவளை சுத்தி இருக்கிறவங்க ரொம்பவே கஷ்டப்படுறாங்கன்னு. பாவம் சுத்தமா ஸ்ட்ரென்த் இல்லாம நடக்க முடியாம நடந்து வரா. அப்ப அந்த ஃப்ளோரே அவளை உள்ள இழுக்கிற மாதிரி அவளுக்கு ஒரு இல்யூஷன் வருது. ஒரு கட்டத்துல அந்த ஃப்ளோருக்குள்ளேயே போய் மறைஞ்சிடறா. அதே நேரத்தில் நம்ம சேன் டாக்டர் வேங்க தான் வந்து பாக்குறான். என்னடா விஷயம் கேட்டா இன்னைக்கு ஹீரோயின் கிட்ட நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றான். அவ சாப்பிட்டு ஒரு வாரம் ஆச்சு, யாரையும் பார்க்க மாட்டேங்கிறா, ரொம்ப டிப்ரெஷன்ல இருக்கா அப்படிங்கிற விஷயத்த சொல்றான். இத கேட்கிற வேங்க்கு நல்லாவே புரியுது இதுக்கு நான் ஹீரோயின் டைரக்டா பேசணும். ஏன்னா அவ ஒரு டேஞ்சரான ஸ்பாட்ல இப்ப மாட்டிட்டு இருக்கா. இப்ப தயவு செஞ்சு நீங்க நல்லது பண்றதா நினைச்சு அவளை வெளியே கூப்பிட்டு போறதோ சன்லைட் காட்டுறதோ பண்ணாதீங்க. அதை ஃபேஸ் பண்ற கூட அவளுக்கு எனர்ஜி இருக்காது அப்படின்னு சொல்றாரு. ஆல்ரெடி சேன் அதான பண்ணிருப்பான். சோ அதை நினைச்சு பாக்குறான். அது மட்டும் இல்லாம நம்ம நார்மலா செய்யக்கூடிய வேலை, அதாவது ஒரு ஷூ போடுறதாகட்டும், இந்த துணியை துவைக்கிறது, ஏன் சாப்பிடுறது கூட அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். இப்போ அந்த அளவுக்கு டிப்ரெஷன்ல இருக்கா அப்படின்னு சொல்லிடுறான் வேங். சோ இது எல்லாத்தையும் கேட்டு சேன் கதறி கதறி அழுதுட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோ நீட்டா ட்ரெஸ் பண்ணிட்டு ஒரு கவர் புக்கையோட உள்ள என்ட்ரி கொடுக்குறான். என்னடா விஷயம் கேட்டா ஒரு மாசம் முடிஞ்சு போச்சு, நான் ஹீரோயினை பார்க்க போறேன்னு சொல்லிட்டு தான் சேன் அங்க இருக்கிறதே நோட் பண்றான். அப்பதான் சேன் சொல்றான் ஹீரோயின் ரொம்ப டிப்ரெஷன்ல இருக்கா அப்படிங்கிற விஷயத்த. அப்ப ஹீரோ நான் போய் ஹீரோயினை பார்த்துட்டு வரேன்னு கிளம்பினா டாக்டர் வேங் வேண்டான்னு தடுக்கிறான். ஏன்னா அவ யாரு சொல்றதையும் கேட்கிற நிலைமையில இப்ப இல்ல அப்படிங்கறத சொல்ல ட்ரை பண்றான். பட் ஹீரோ எதையும் ஏத்துக்கிற மாதிரி இல்ல. பரவாயில்ல நான் ஒரு டைம் போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் வீட்டுக்கும் வந்துடுறான். இத பாக்குற ஹீரோயின் அம்மாக்கு சரியான சந்தோஷம். நேரா போய் ஹீரோயின் தான் எழுப்புறாங்க. உன்னை பாக்குறதுக்காக ஒரு கெஸ்ட் வந்திருக்காங்க, அதுவும் இல்லாம ஹாஸ்பிட்டல் ஒர்க் பண்ற டாக்டர் ஆமா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் வெளியே கூப்பிட்டு வராங்க. ஹீரோயின் இஷ்டமே இல்ல, நீ போய் பேசி கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுன்னு சொல்லி ஹீரோயின் அனுப்பி விடுறாங்க. வெளியே தான் நம்ம ஹீரோ வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஹீரோயின் நடந்து வரத பாக்குற ஹீரோக்கு மனசே இல்ல, அந்த அளவுக்கு உடஞ்சு போய் கிடக்கிறா. சோ நம்ம ஹீரோ வந்துட்டு ஹீரோயின் ஒரு மாசம் கழிச்சு மீட் பண்ணலாம்னு சொன்னேன், இன்னைக்கு தான் அந்த டே அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிக்கிறான். இது எல்லாத்தையும் ஹீரோயின் அம்மா தூரமா நின்று பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஏன்னா எப்படியாவது அவங்க பொண்ணு பழையபடி ஆனா போதும் தான் அவங்க இப்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. சோ நம்ம ஹீரோவும் ஹீரோயின் கிட்ட ஒரு மாசமா நான் உன்னை ரொம்பவே மிஸ் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இத பார்த்துட்டு இருக்கிற ஹீரோயினோட அம்மாக்கு நல்லாவே புரிஞ்சிருது பயப்புள்ள ப்ரப்போஸ் பண்ண போறான் அப்படின்னு. இவங்களுக்குமே சந்தோஷம் தான், ஒரு பொண்ணுக்கு நல்ல லைஃப் அமைஞ்சா எல்லா அம்மாக்கும் சந்தோஷம் தானே. அப்ப ஹீரோ என்ன சொல்றான்னா, நான் ஃபர்ஸ்ட் உன்னை சைக்காட்ரிக் வார்டுல மீட் பண்ணதுல இருந்தே நோட் பண்ணிட்டு இருக்கேன். நீ பேஷன்ஸ் மேல ரொம்பவே அக்கறையா இருக்க. அது மட்டும் இல்லாம உன்னை சுத்தி இருக்கிறவங்களே நீ ஹாப்பியா தான் வச்சிருக்க. அது எல்லாம் தான் என்னை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுச்சு. எனக்காக நீ ஒரு ஹெல்ப் பண்ணணும், தயவு செஞ்சு சைக்காட்ரிக் டாக்டர் நீ மீட் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். பட் ஹீரோயின் இதை ஏத்துக்கிற மாதிரி இல்ல. ஏன்னா அவளே ஒரு சைக்காட்ரிக் நர்ஸ் தான், நான் எதுக்கு மீட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்றான். அது ஹீரோ வந்துட்டு இங்க பாரு நானும் டாக்டர் தான், ஆனா எனக்கு ஒரு ப்ராப்ளம் வந்தா என்னை என்னாலேயே குணப்படுத்த முடியாது, நான் இன்னொரு டாக்டர் கிட்ட தான் போயாகணும். சோ நான் என்ன சொல்ல வரேன்னு கண்டிப்பா உனக்கு புரியும். நீ ஹாஸ்பிட்டல் கூட வர வேண்டிய அவசியம் இல்ல, நான் உனக்கு வீட்லயே ஏற்பாடு பண்றேன், ஒரு டைம் கன்சல்ட் பண்ணு, அதுக்கப்புறம் பிடிச்சிருந்தா கண்டினியூ பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அதுக்குள்ள ஹீரோயினோட அம்மா அங்க வந்துடுறாங்க. ஏன்டா நீ ப்ரப்போஸ் பண்ணுவேன்னு பார்த்தா என் பொண்ணு சைக்காட்ரிக் டாக்டர் மீட் பண்ண சொல்லிட்டு இருக்கே அப்படின்னு கோவப்பட்டு ஹீரோயின் அங்க இருந்து கூப்பிட்டு போயிடுறாங்க. ரெண்டு பேரும் சிக்னல்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது ஹீரோயினோட அம்மா வந்துட்டு அவங்க அங்கிளுக்கு கால் பண்றேன்னு சொல்லி கால் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. சிக்னல் ரெட்ல தான் இருக்கு. ஆனா ஹீரோயின் அன்கான்சியஸா அவ்வளோ டிராபிக்லயும் ரோடு கிராஸ் பண்ண ஆரம்பிச்சிடறா. இத பாக்குற அவங்க அம்மாக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. கார் எல்லாம் கண்ணா பின்னான்னு போயிட்டு இருக்கு. ஒரு கட்டத்துல ஒரு பெரிய ட்ரக் ஹீரோயின் அடிச்சு தூக்குற மாதிரி வந்துருது. கிட்டத்தட்ட எட்ஜுக்கு வந்தோம்னா ஹீரோயின் அம்மா தான் ஹீரோயினை சேவ் பண்றாங்க. ஆனாலும் ஹீரோயின் அன்கான்சியஸா தான் இருக்கா. என்னடி ஆச்சு உனக்கு அப்படின்னு அவங்க அம்மா கத்தி கதறி அழுதுட்டு இருக்காங்க. இது எதுவுமே அவ காதுல உழுகல. இந்த இடத்துல இந்த எபிசோட் கம்ப்ளீட் ஆகுது. 9வது எபிசோடோட ஸ்டார்டிங்லயே நம்ம ஹீரோயின் ஒரு ஹாஸ்பிட்டல்ல தான் கண்ண முடிக்கிறா. அப்பதான் அவளுக்கு இதுக்கு முன்னாடி அவங்க அம்மா ஹீரோயின் ஆம்புலன்ஸ்ல கூப்பிட்டு வந்த விஷயம் ஞாபகத்துக்கு வருது. அங்கிருந்து எந்திரிச்சு வெளியே வரலான்னு பார்த்தா ஹீரோயினோட கையில ட்ரிப்ஸ் இறங்கிட்டு இருக்கு. ஆனா அதையும் புடுங்கி போட்டு வெளியே வந்துடுறா. வந்து பார்த்தவளுக்கு சரியான ஷாக்கு. இதுக்கு முன்னாடி எப்படி ஹீரோயின் நர்ஸா இருக்கும்போது ஒரு சைக்காட்ரிக் வார்டுல இருந்தாலோ அதே மாதிரி ஒரு வார்டுல தான் ஹீரோயின் பேஷண்டா இருக்கா. அப்ப கரெக்டா அங்க வர நர்ஸ் ஹீரோயின் கையில ப்ளீட் ஆகிறத பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம ஹீரோயின் அவளோட ரூமுக்கு வேற கூப்பிட்டு வந்துடுறாங்க. ஹீரோயின் ரொம்பவே சோகமாயிடுறா. சோ அங்க வர டாக்டர் இருந்துட்டு உங்க அம்மா அட்மிஷன் ஃபார்ம்ல கையெழுத்து போட்டிருக்காங்கப்பா, அதனாலதான் உன்னை அட்மிட் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயினுக்கு இதுக்கு முன்னாடி ஹேரம் பேஷண்ட ட்ரீட் பண்ணிருப்பால, அவங்க வந்து டிஸ்சார்ஜ் ஆகணும்னு கேட்கும் போது ஹீரோயின் ஹாஸ்பிட்டல் ரூல்ஸ் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பா. அந்த விஷயம் ஞாபகத்துக்கு வருது. எல்லாத்துக்கும் இந்த விஷயத்த நான் சொல்லிட்டு இருந்தேன், இப்ப எனக்கே நீ சொல்றியாங்கிற மாதிரி பாத்துட்டு இருக்கா. சோ நம்ம ஹீரோயினுக்கு நல்லாவே தெரிஞ்சிருது இப்பத்திக்கு இந்த ஹாஸ்பிட்டல் இருந்து வெளியே போக முடியாது அப்படின்னு. இவளுக்கு ஆல்ரெடி ஸ்டாமினாவே
சுத்தமா இல்ல. சோ ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கும்போது டாக்டர் வந்து டெஸ்ட் எடுக்கிறதுக்கு டைம் ஆச்சுமா அப்படின்னு சொல்றாங்க. சோ ஹீரோயினுக்கு ஸ்பெஷல் EEG டெஸ்ட் எடுக்கிறாங்க. இது வந்து பிரெயினுக்கான ஒரு அப்சர்வேஷன் டெஸ்ட். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினுக்கு MRI ஸ்கேன் பண்றானுங்க, சைக்கலாஜிக்கலா ரிட்டன் டெஸ்ட் எல்லாம் வச்சிட்டு இருக்கானுங்க. அப்ப கரெக்டா அந்த ஒரு டாக்டர் வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட அவ சைல்ட்ஹுட் மெமரிஸ், அவ ஃபேமிலியை பத்தி எல்லாம் கேக்குறாங்க. அப்ப ஹீரோயின் மனசுக்குள்ளேயே நினைச்சு பாக்குறா, இவங்க கேட்கிற கேள்விக்கு கரெக்டாவும் சீக்கிரமாவும் நம்ம பதில் சொல்லியே ஆகணும், இல்ல நம்மளையும் இங்கேயே தங்க வச்சு போடுவானுங்க அப்படின்னு. அதே நேரத்தில் நம்ம ஹீரோயினோட அம்மாவை தான் காட்டுறாங்க. ஹீரோயினை பார்க்க போகும்போது அவளுக்கு என்னென்ன தேவைப்படுமோ எல்லாமே பேக் பண்ணிட்டு இருக்காங்க. பட் நம்ம ஹீரோயினை பார்த்தா நர்ஸ் கிட்ட எப்ப அம்மா வருவாங்க அப்படின்னு விசாரிச்சிட்டு இருக்கா. அந்த நர்ஸும் நாளைக்கு வந்துருவாங்க, நீங்க கரெக்டா சாப்பிடுங்க, மெடிசன் எல்லாம் போடணும் இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் மனசுக்குள்ளேயே நினைச்சு பார்க்கறா, இந்த விஷயத்த நம்ம எத்தனை டைம் பேஷண்ட் கிட்ட சொல்லிருப்போம், இப்ப நம்மளுக்கே ஆப் படிக்கிறாளுங்க அப்படின்னு. அப்ப அந்த நர்ஸ் இருந்துட்டு என் முன்னாடி இந்த டேப்லெட் சாப்பிட்டு காட்டுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஹீரோயினுக்கு பழைய மெமரி எல்லாம் ஞாபகத்துக்கு வருது. ஏன்னா இதுவும் நர்ஸோட டியூட்டி தான். சில பேஷண்ட் சாப்பிடாம ஓப்பி அடிச்சிருவாங்க, அதனால அவங்க சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் இவங்க வாட்ச் பண்ணி தான் ஆகணும். சோ ஹீரோயினும் டேப்லெட்டை சாப்பிட்டாரா, இருந்தாலும் வாயை திறக்க சொல்லி செக் பண்ணிட்டு தான் அந்த நர்ஸ் போறாங்க. போனதுக்கு அப்புறம் இந்த ஃப்ராடு பக்கி பயப்புள்ள பாத்ரூமுக்கு வந்து வாயில ஒளிச்சு வச்சிருந்த டேப்லெட் துப்பிடுறா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினை 302 அப்படிங்கிற ரூமுக்கு மாத்துறாங்க. இது 4 பெட் ஷேர் பண்ற ரூம். பட் ஹீரோயினுக்கும் வேற வழி இல்ல, அவங்க சொல்றத பண்ணி தான் ஆகணும். சோ இந்த ரூமுக்குள்ள வரும்போது அங்க இருக்கிற ஒரு பேஷண்ட் பொம்மையெல்லாம் வச்சு வெல்கம் பண்றா. இத பார்த்தோன்னே ஹீரோயினுக்கு தெரிஞ்சிருது மானியா அப்படிங்கிற டிசீஸோட டிபிக்கல் சிம்டம்ஸ் இது. இவ ஓவர் எக்ஸ்பிரசிவா வேற இருக்கா. சோ இவ வந்து பேசும்போதே ஹீரோயின் கன்ஃபார்ம் பண்ணிடுறா, இந்த ரூம்லயே நம்ம ஹீரோயினுக்கு தூக்கமே வர மாட்டேங்குது, டேப்ல இருக்கிற தண்ணி கூட அவளுக்கு அவ்வளவு டிஸ்டர்பன்ஸா இருக்கு. நடுராத்திரி எந்திரிச்சு உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கா, எத்தனை நாள்ரா நான் இன்னும் இங்க இருக்கணும், எப்பதான் டிஸ்சார்ஜ் பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி. அதே நேரத்துல ஹீரோயின் ஒர்க் பண்ண ஹாஸ்பிட்டல் தான் காட்டுறாங்க. நைட் நேரத்துல யூனும் 2 நர்ஸ் கடையும் ரவுண்டிங் வரும்போது ஒரே ஒரு பேஷண்ட் மட்டும் தூங்காம லேம்ப் போஸ்ட் மாதிரி நின்று இருக்கா. இத பாக்குற 2 நர்ஸ் கடைக்கு தூக்கி வாரி போடுது. யூனும் இதை நோட் பண்ணிடுறாரு. அடுத்த நாள் ஒரு பேஷண்ட் இது சம்பந்தமா தான் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கா, நம்ம மின் கிட்டையும் பார்க் கிட்டையும். இவ தூங்கவே மாட்டேங்கிறா, நடுராத்திரி லேம்ப் போஸ்ட் மாதிரி எந்திரிச்சு நிக்கிறா. இதையும் கூட நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், அவ போட்டுக்கிற கேப்பையாவது கழட்ட சொல்லுங்க அப்படின்னு கத்துன்னு கத்துறா. இல்லன்னா எனக்கு ரூம் மாத்தி கொடுங்க அப்படின்னு கேக்குறா. பட் நம்ம பார்க் இருந்துட்டு அப்படியெல்லாம் பண்ண முடியாது, உனக்கு ரூம் மாத்தி கொடுத்தா எல்லா பேஷண்ட் கேட்க ஆரம்பிச்சிருவாங்க, சோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. கடைசி அங்கிருந்து போகும்போது கூட அந்த பேஷண்ட் நான் டிஸ்சார்ஜ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கடி, அதுக்கப்புறம் இந்த ஹாஸ்பிட்டல் மேலேயே கேஸ் போடுற அப்படிங்கிற மாதிரி கத்திட்டு போயிடுறா. அப்ப கரெக்டா நம்ம கான்வோ அங்க வந்துடுறாரு. என்னமா பிரச்சனைன்னு கேட்டா, நைட்டு தூங்காம நின்னுட்டு இருந்தாங்களா அந்த பேஷண்ட் பேர் ஷின், அவங்க தான்ப்பா இங்க பிரச்சனையா, அவங்க யூனிட்ல எல்லாரும் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காங்க, ரொம்ப ரொம்ப பிரச்சனை பண்ணிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி புலம்பிட்டு இருக்காங்க பார்க்கு. பட் நம்ம கான்வோ இருந்துட்டு அவங்களுக்கு இருக்கிற டிசீஸ் அந்த மாதிரி வேற ஆப்ஷனே கிடையாது, ரெகுலரா மெடிசன் எடுக்க சொல்லுங்க, போக போக சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அதே சமயத்துல நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. அவளை பாக்குறதுக்கு அவங்க அம்மா வந்திருக்காங்க. பாவம் நம்ம ஹீரோயினுக்காக அவளுக்கு பிடிச்ச டிஷ் எல்லாம் செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஆனா ஹீரோயின் அதை சாப்பிடுற மாதிரி இல்ல. நான் ரொம்ப டயர்டாவும் டிப்ரெஷன்லயும் இருந்தேன், அதனாலதான் 2 நாள் சாப்பிடாம தூங்கினேன், அதுக்காக என்னை கொண்டு வந்து அட்மிட் பண்ணிட்டே அப்படிங்கிற மாதிரி கேட்கிறா. பட் அவங்க அம்மா இவளோட நல்லதுக்காக தானே பண்ணிருக்காங்க, அதை சொல்ல ட்ரை பண்றாங்க. பட் ஹீரோயினுக்கு புரிய மாட்டேங்குது. நீ ஒன்னும் கவலைப்படாத, நீ சீக்கிரம் இங்க டிஸ்சார்ஜ் ஆயிடுவ, நான் உன்னோட ஹெட் நர்ஸ் கிட்டையும் பேசிட்டேன், உன்னோட லீவ் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதுல ஹீரோயினுக்கு கொலை காண்ட் ஆகுது. அப்ப நான் சைக்காட்ரி வார்டுல அட்மிட் ஆயிருக்கேங்கிற விஷயத்தை எல்லாத்தையும் சொல்லிட்டியா, இதுக்கப்புறம் நான் எப்படி எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ண போறேன் அப்படின்னு கத்தி அழுதுட்டு இருக்கா. அப்ப கரெக்டா அங்க ஒரு நர்ஸ் வந்துடுறாங்க. சோ ஹீரோயின் நம்ம அந்த நர்ஸ் கிட்ட பேச போயிடுறாங்க. ஹீரோயின் இவ்வளவு ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கிறத நம்ம சேனும் கார்ல உட்காந்து பார்த்துட்டு தான் இருக்கான் பாவம். சரி அவளை சமாதானப்படுத்தலான்னு சேன் போறான். அப்பதான் அவனுக்கு பேங்க் சொன்ன விஷயம் ஞாபகத்துக்கு வருது. இந்த மாதிரி சமயத்துல அவங்களை நீ எதுவும் பண்ணாத, அவங்க இஷ்டத்துக்கு விட்டுரு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதை யோசிச்சு பார்த்துட்டு அங்கேயே நின்னுறான் பாவம். அதே நேரத்துல நம்மளுக்கு மின்னோட அம்மாவை தான் காட்டுறாங்க. அவ இல்லாத நேரத்துல அவ வீட்டுல எங்கேயாவது பணத்தை ஒளிச்சு வச்சிருப்பாளா அப்படிங்கிற மாதிரி தேடிட்டு இருக்காங்க. பாவம் ஒரு புக்குக்குள்ள ஒரு கிஃப்ட் சர்டிபிகேட் வச்சிருக்கா, அதையும் ஆட்டையை போட்டுறாங்க. பக்கத்துலயே நியூஸ் பேப்பர் இருக்கு, எடுத்து பார்த்தா நம்ம பேங்கோட போட்டோ. இதனை தான் அன்னைக்கு பொண்ணு கூட பார்த்தேன், சாதாரண ஆள் நினைச்ச பெரிய டாக்டரோ அப்படிங்கிற மாதிரி ஏதோ பிளான போடுறாங்க. நெக்ஸ்ட் சீன்லயே மின்னோட அம்மாவும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறாங்க. வந்தவங்க செக்யூரிட்டி கிட்ட மின்ன பத்தி கேட்காம வேங்க மீட் பண்ணு சொல்றாங்க. சோ வேங்கும் வராரு. அவருக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சிருது, ஏன்னா ஆல்ரெடி உங்களை ஒரு டைம் பாத்துருக்காருல்ல. சோ மின்னோட அம்மா வந்துட்டு நீங்களும் என் பொண்ணு டேட் பண்ணிட்டு தான் இருக்கீங்க அப்படின்னு கேட்டோன்னா அவரும் ஒத்துக்கிறாரு. இவங்க இதுதான் சான்ஸ் சொல்லிட்டு அவளோட வீட பாத்திருக்கீங்களா, அவ ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கா, அவளுக்கு ஒரு $10 மில்லியன் கொடுத்து ஹெல்ப் பண்ணீங்கன்னா அவளும் உங்களை ரிச்சா இருப்பாள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போது மின்ன அங்க வந்துடுறா. அவளுக்கு செம்ம காண்டாகுது. அவங்க அம்மா புடிச்சு தரன்னு இழுத்துட்டு வரா. உனக்கு என்னதான் பிரச்சனை, எதுக்கு வந்து டாக்டர் பேங்க் கிட்ட பேசிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்கிறா. பட் அவங்க அம்மா இருந்துட்டு ஏண்டி டாக்டர் பையன் உன்னை லவ் பண்ணிட்டு இருக்கா, இதுதான் சான்ஸ், செட்டில் ஆக வேண்டியதுன்னு அப்படிங்கிற மாதிரி மணி மைண்டடா பேசுறாங்க. இது மின்னுக்கு செம்ம காண்டாகுது. நீ யாரு, என்னை எப்படி வளர்த்துன ஞாபகம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி வாங்குன்னு வாங்குறா நம்ம மின்னு. என்னோட
என் லைஃப்ல யாருமே மேல பாசம் காட்டினது இல்ல, அதனாலதான் யாராவது பாசம் காட்ட வந்தா நான் பயந்து ஓடி போயிடுறேன், அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நீதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். பட் அவங்க அம்மா இது எதுவுமே சீரியஸ் எடுத்துக்கல, ஏன்னா அவங்களுக்கு பணம் தான் முக்கியம். இதுக்கப்புறம் இப்படியே விட்டா வேங்க அவங்க டார்ச்சர் பண்ணுவாங்கிறது மின்னுக்கு நல்லாவே புரியுது. கவலைப்படாத, இப்பவே நான் பிரேக்கப் பண்ண போறேன், இதுக்கு மேல அவங்க பேசுறத வச்சுக்காதுன்னு சொல்லிட்டு வந்துடுறா. என்னதான் வீரப்பா சொல்லிட்டு வந்தாலும் பைபிள ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. இப்ப நம்மளுக்கு ஹீரோயினை தான் காட்டுறாங்க. பாவம் அவளுக்கு ரொம்பவே போர் அடிக்குது. சோ ஹீரோயினோட மைண்ட் வாய்ஸ்ல இங்க இருந்தா ஒன்னே ஒண்ணுதான் பண்ண முடியும், வெறிக்க வெறிக்க வானத்தை பார்த்து யோசிக்கலாம், வேற எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கா. அதே டைம்ல நம்ம ஹீரோ இப்ப ஹீரோயின் அட்மிட் ஆயிருக்கிற அந்த ஹாஸ்பிட்டல் தான் வந்திருக்கான். ஹீரோயினை ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கிற டாக்டர் கிட்ட தான் பேசிட்டு இருக்கான். இவங்க ரெண்டு பேத்துக்கு ஆல்ரெடி பழக்கம் இருக்க மாட்டிருக்கு. ஹீரோ ஹீரோயினுக்காக சப்போர்ட் பண்றது அந்த டாக்டருக்கு நல்லாவே புரியுது. சரி நீ கவலைப்படாத, அவளை நான் நல்லா பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. ஹீரோ ஹீரோயினை பாக்குறதுக்காக அந்த டாக்டர்கிட்ட பர்மிஷன் கேட்கறான். பட் அந்த டாக்டர் வேண்டான்னு சொல்றாங்க. ஏன்னா இப்பேற்பட்ட நிலைமையில ஒருத்தர் இருக்கும் போது அவங்களை நீ போய் ஹாஸ்பிட்டல்ல பார்த்தா அவங்க மனசு இன்னும் வருத்தப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இது ஹீரோக்கும் சரியா படுது. சரி அங்கிருந்து கிளம்பி வெளியே வரும்போது எதிர்ச்சியா நம்ம ஹீரோயின் கண்ணுல பட்டுறாங்க. அவ்வளவுதான், பாவம் நம்ம ஹீரோயினுக்கு மூஞ்சியே இல்ல. இத்தனை நாளா நர்ஸா இருந்தவங்க இப்ப பேஷண்ட் ட்ரெஸ் போட்டு ஹீரோயின் மாதிரி நின்னுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவன் வேற ப்ரொபோஸ் பண்ணிருக்கா, இவனும் பதிலே சொல்லல. இந்த சிச்சுவேஷன்ல ஹீரோயின் ரொம்ப உடஞ்சு போயிடுறா. சோ நம்ம ஹீரோயினும் நல்லா திங்க் பண்ணி பார்த்துட்டு அங்க இருக்கிற நர்ஸ் கிட்ட நான் டாக்டரை பார்த்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறா. அந்த டாக்டரும் வராங்க. அப்ப ஹீரோயின் இருந்துட்டு நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்தை மறைச்சிட்டேன், இதுக்கு முன்னாடி நான் நர்ஸா ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், இதே மாதிரி ஒரு சைக்காட்ரிக் வரல. சோ எனக்கு என்னென்ன சிம்டம்ஸ் இருக்குங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும், மத்தவங்களை விட என்னை எனக்கே ட்ரீட் பண்ணிக்க தெரியும். சோ எங்க அம்மாட்ட பேசி நீ டிஸ்சார்ஜ் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கிறான். அதுக்கு அந்த டாக்டர் இருந்துட்டு நீ நர்ஸுங்கிறது எங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா, என்னதான் நம்ம மெடிக்கல் ஃபீல்ட்ல இருந்தாலும் இந்த மாதிரி ப்ராப்ளம் யாருக்கு வேணா வரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இதுல ஹீரோயின் இன்னும் நொந்து போயிடுறா. எங்கடா நான் இதுக்கு முன்னாடி நர்ஸா இருந்தேன்னு தெரிஞ்சு கூட என்னை பேஷண்டா ட்ரீட் பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்னு மனசுக்குள்ளேயே நினைச்சிட்டு அவளோட வார்டுக்கு வந்து பார்த்தா அங்க இருக்கிற எல்லா பெட்டையும் செக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதான் ஹீரோயின் இன்னொரு விஷயத்தை யோசிச்சு பாக்குறா. இதுக்கு முன்னாடி இவளுக்கு கொடுத்த எந்த டேப்லெட்டையும் இவ சாப்பிடல, பெட்டு கடியில தான் ஒளிச்சு வச்சிருக்கா. சோ மாட்டிட்டமே அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருக்கா. பார்த்தா இந்த டைம் மாட்டினது ஹீரோயின் இல்ல, இன்னொரு பேஷண்ட். நெக்ஸ்ட் சீன்ல இந்த வார்டுல இருக்கிற எல்லா பேஷண்டையும் டிராயிங் பண்ண சொல்லிருக்கானுங்க. நம்ம ஹீரோயின் மட்டும் எதுவுமே பண்ணாம உட்கார்ந்துட்டு இருக்கா. அப்ப அந்த பேஷண்ட் லேடி இருந்துட்டு நீ எதுவுமே பண்ணாம உட்கார்ந்துட்டு இருந்தீங்கன்னா உன்னை டிஸ்சார்ஜ் பண்ண மாட்டாங்க, சும்மாவாவது டிராயிங் பண்ற மாதிரி நடி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. பட் ஹீரோயின் காதுல இதெல்லாம் உழுகுற மாதிரியே இல்ல. ஆனாலும் அந்த பேஷண்ட் வளவளன்னு பேசிட்டு இருக்கான். ஒரு கட்டத்துல ஹீரோயின் ரொம்ப டிப்ரெஷன் ஆகி கத்த ஆரம்பிச்சிடறான். சோ எல்லாரும் வந்து அவளை கூப்பிட்டு போயிடுறாங்க. அவளை ஒரு தனி ரூம்லயும் அடைச்சிடுறாங்க. ஹீரோயினுக்கு நல்லாவே புரியுது அவன் நிலைமை இருக்க மோசமாயிட்டே போகுதுன்னு. இத பத்தி நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கா நம்ம ஹீரோயின். அதே நேரத்துல ஹீரோயின் அம்மா நம்ம ஹீரோவை தான் பார்க்க வந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோயின் கிட்ட டாக்டரை போய் கன்சல்ட் பண்ண சொல்லியிருப்பார்ல, அதை எங்க அம்மா தப்பா புரிஞ்சிருப்பாங்க, அதுக்காக மன்னிப்பு கேட்கறாங்க. அது மட்டும் இல்லாம நீங்க ஹாஸ்பிட்டல்ல போய் என் பொண்ணை விசிட் பண்ணணும்னா சொல்லுங்க, நானும் கூட வர அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா நம்ம ஹீரோ அதெல்லாம் வேண்டான்னு சொல்லிடுறான். உங்க பொண்ணு ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணு, அவ ஒர்க்ல அவ்வளவு டெடிகேஷனா இருந்தா கண்டிப்பா கூடிய சீக்கிரம் ரெக்கவர் ஆகி வந்துருவா. அவ ஏதாவது உங்ககிட்ட கேட்டா அவளுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரியே பேசுங்க, நோ அப்படிங்கிறது மட்டும் சொல்லவே சொல்லாதீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லிடுறான். நெக்ஸ்ட் சீன்லயே நம்ம ஹீரோயின் கிட்ட டாக்டர் வந்து பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி டிராயிங் செஷன்ல ரொம்ப அக்ரெசிவா பிஹேவ் பண்ணிருப்பால, அதுக்கான ரீசன் கேக்குறாங்க. அப்ப நம்ம ஹீரோயின் இருந்துட்டு எனக்கு யாரு கூடயுமே பேச பிடிக்கல, நான் இங்க இருக்க வேண்டிய ஆளே இல்ல, நானும் ஒரு நர்ஸ் தான் புரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அப்ப டாக்டர் இருந்துட்டு சரி ஓகேமா நீ சொல்றதெல்லாம் நான் ஏத்துக்கிறேன், இங்க அட்மிட் ஆன இல்ல அந்த அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு ஞாபகம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. நம்ம ஹீரோயின் இருந்துட்டு எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கு, நான் டிராபிக் சிக்னலை மதிக்காம ரோடு கிராஸ் பண்ணிட்டேன், இதனால எங்க அம்மா கொஞ்சம் பயந்து ஓவர் ஆக்டிங் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றா. சோ டாக்டர் நோட் பண்ணி வச்சிருக்கிற பாயிண்ட்ஸ்ல ஒரு பாயிண்ட் ஹீரோயின் சொல்லிட்டா, இன்னும் சில பாயிண்ட்ஸ் இருக்கு. அப்ப இது மட்டும் தான் நடந்துச்சா, வேற எதுவும் ஞாபகத்துக்கு இல்லையான்னு கேக்குறாங்க. ஹீரோயின் வேற எந்த விஷயமும் நடக்கல எனக்கு நல்லா தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. அப்புறம் எப்படிமா இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்த, நீ நல்லா யோசிச்சு பாரு அப்படிங்கிற மாதிரி டாக்டர் சொல்லும் போது ஹீரோயின் திருப்பி யோசிச்சு பாக்கறா. சோ டிராபிக்கை கவனிக்காம நம்ம ஹீரோயின் ரோடு கிராஸ் பண்ணதுக்கு அப்புறம் எங்க அம்மா தான் காப்பாத்திருப்பாங்க, என்ன தாண்டி ஆச்சு உனக்கு அப்படின்னு நம்ம அம்மா அழுதுட்டு இருக்கும் போது அவங்க அம்மாவை தள்ளி விட்டு திருப்பியும் அதே டிராபிக்குள்ள நம்ம ஹீரோயின் போயிருக்கா. இவளை காப்பாத்த வரலாம் ட்ரை பண்ணும் போது கால் ஸ்லிப் ஆகி அவங்க அம்மா கீழே விழுந்திருக்காங்க. அங்க கண்ணா பின்னான்னு வண்டி வந்துட்டு இருக்கு, அதுக்குள்ள ஹீரோயின் போறத நம்ம ஹீரோ பாத்துருக்காரு. சோ அவரு தான் நம்ம ஹீரோயினை காப்பாத்தி இருக்காரு, ஆம்புலன்ஸ்லயும் ஏத்தி அனுப்பி இருக்காரு. இந்த விஷயம் இப்பதான் ஹீரோயினுக்கு ஞாபகத்துக்கு வருது. இத நினைச்சு ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கா. டிப்ரெஷன்ல இருக்கிறதெல்லாம் நார்மல் தான், பட் நம்ம செல்ஃபா நம்மளை காயப்படுத்திக்காத வரைக்கும், சூசைட் அந்த மாதிரி விஷயத்தை அட்டன் பண்ணாம இருக்கிற வரைக்கும் இந்த டிப்ரெஷன் நார்மல் லெவல்ல தான் இருக்கும். பட் ஒன் சூசைட் அட்டன் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த சமயத்துல என்ன நடக்குது அப்படிங்கிறது நம்ம மெமரியிலேயே இல்லாம போயிடும். கிட்டத்தட்ட ஒரு கிரிட்டிக்கல் ஸ்டேஜ் தான் இது. இது ஹீரோயினுக்கு நல்லாவே புரியுது. சோ நம்ம
ஹீரோயின் சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணனாலதான் இந்த ஹாஸ்பிட்டல்ல இப்ப பேஷண்டா இருக்கா. அப்ப அங்க இருக்கிற பேஷண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ஹீரோயினுக்கு அவ ட்ரீட் பண்ண பேஷண்ட்ஸ் மாதிரியே தெரியுது. இத்தனை நாள் நம்ம ஹீரோயின் என்னதான் பேஷண்டோட ட்ரெஸ் போட்டிருந்தாலும் பேஷண்ட் கூட ரூமை ஷேர் பண்ணியிருந்தாலும் அவங்களை விட இவ வித்தியாசமானவ, இவ பேஷண்ட் கிடையாது அப்படிங்கறத நம்பிட்டு இருந்தா. பட் இப்பதான் இவளுக்கு புரிய வருது இவளும் ஒரு பேஷண்ட் தான் அப்படிங்கிறது. அதனால அந்த பேஷண்ட் கிட்ட போய் சாரி கேட்கிறா. ஏன்னா இதுக்கு முன்னாடி டிராயிங் செஷன்ல ரொம்ப அக்ரெசிவா பிஹேவ் பண்ணிருப்பாள். ஆனா அந்த பேஷண்ட் இதெல்லாம் சீரியஸ் எடுத்துக்கிற மாதிரியே இல்ல, கேஷுவலா பேசிட்டு இருக்கா. இது ஹீரோயினுக்கே ரொம்ப பிடிச்சிருக்கு. அதே நேரத்துல டாக்டர் வேங் மின் கிட்ட பேசலான்னு வரும்போது அவருக்கு கரெக்டா மின்னோட அம்மா கிட்ட இருந்து கால் வருது. அவரும் அவசர அவசரமா போறாரு அவங்களை மீட் பண்றதுக்காக. இதை மின்னும் நோட் பண்ணிடுறா. சோ மின்னோட அம்மா இருந்துட்டு நான் சொன்ன விஷயத்தை யோசிச்சு பார்த்தியாப்பா அப்படின்னு மணி மைண்டடாவே பேசிட்டு இருக்காங்க. இது வேங்குக்கு நல்லாவே புரியுது. இவங்க பேசுறது அங்க வர மின்னும் நோட் பண்றான். அப்ப நம்ம வேங் இருந்துட்டு இதுக்கு மேல நீங்க எனக்கு கால் பண்ணாம இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு வரும்போது மின்ன பாத்துறான். அப்ப மின்னு வேங்க கூப்பிட்டு வந்து நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. வேங்குக்கு நல்லாவே புரியுது அவங்க அம்மானாலதான் அவன் அப்படி பேசுறான்னு. பட் வேங் இந்த விஷயத்தை விட்டு கொடுக்கற மாதிரி இல்ல. நீ உங்க அம்மாவை நினைச்சு ஃபீல் பண்ணாத, அதுக்கெல்லாம் அவங்க ஒருத்தே கிடையாது. எத்தனை நாள் தான் அவங்க பண்ற தப்புக்கு நீ கெட்ட பேர் வாங்கிட்டு இருப்ப. நான் சொல்றது தயவு செஞ்சு கேளு, நீ உங்க அம்மாவை விட்டுட்டு வந்துரு, நான் உன்னை பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இத கேட்கிற மின்னே ஷாக் ஆகுறா. அவன் மனசுக்குள்ளேயே நினைச்சு பாக்குறா. ஏன்னா மின் கிட்ட இந்த மாதிரி பேசின ஃபர்ஸ்ட் ஆள் நம்ம வேங் தான். அது மட்டும் இல்லாம நம்ம வேங் மின்னோட கைய பிடிச்சிட்டு என்ன ஆனாலும் நான் உன்னை விடமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அந்த இடத்துல சீன் கட் ஆகுது. இப்ப நம்ம ஹீரோயினை மீட் பண்றதுக்கு அவங்க அம்மா தான் வந்திருக்காங்க. எப்பவும் போல அவளுக்கு பிடிச்ச ஃபுட் எல்லாம் செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்காங்க. சோ இப்பதான் அவங்க அம்மாட்ட ஹீரோயின் ஃபர்ஸ்ட் டைம் சாரி சொல்றா. இத கேட்கிற அவங்க அம்மாவே ஒரு மாதிரி ஆயிடுறாங்க. இதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லை, இதுக்கு மேல இந்த மாதிரி எதுவும் பண்ணாம இருந்தா போதும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சேனும் ஹீரோயின் நல்லாவே பேச ஆரம்பிக்கிறான். இது ஹீரோயினுக்கு ரொம்ப ரிலாக்ஸா இருக்கு. இப்பெல்லாம் குடுக்கிற டேப்லெட் நல்ல பிள்ளையாட்ட சாப்பிட்டுட்டு அமைதியா இருக்கா நம்ம ஹீரோயின். இப்ப நம்மளுக்கு ஹீரோயின் ஒர்க் பண்ண ஹாஸ்பிட்டல் தான் காட்டுறாங்க. ஒரு பேஷண்ட் கேப் போட்டே சுத்திட்டு இருப்பாங்களே, நடுராத்திரி கூட எந்திரிச்சு நின்று இருக்கான்னு கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்களா, அந்த பேஷண்ட்டுக்கு டெஸ்ட் எடுக்கிறதுக்காக கூப்பிட்டு வந்திருக்காரு நம்ம யூன். அப்போ ஃப்ரெண்டு நர்ஸ்காரி இருந்துட்டு நீங்க கவலைப்படாதீங்க, இது உங்களுக்கு ஹர்ட் பண்ணாது, நான் கேப்பை மட்டும் கழட்டிக்கிறேன், உங்களுக்கு டெஸ்ட் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கேப்பை கழட்ட போனா அந்த பேஷண்ட் கத்துன்னு கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்கான். அப்போ அங்க வர இன்சார்ஜ் லேடி அந்த ரூமோட டோரை சாத்திட்டு என்னம்மா சத்தம் அப்படின்னு ஒரு சவுண்ட் விடுறாங்க. இதை கேட்கறதுல சாக்காய் நின்னுட்டு இருக்காங்க. அந்த பேஷண்ட் பேச்சு மூச்சுலாம் நின்னுட்டு இருக்கான். இந்த இடத்துல இந்த எபிசோட கம்ப்ளீட் பண்றாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த எபிசோட்ல மீட் பண்ணலாம். நன்றி.